வணக்கம். அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். சென்னெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் பட்டிமன்றம் நிகழ்வினை நடத்தி வருகின்றோம். அவ்வகையில் இன்று ஒரு அற்புதமானது ஒரு பட்டிமன்றம் நிகழ்த்த இருக்கின்றோம். பட்டிமன்றத்திற்கான தலைப்பு உலக சாதனை நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்றன, பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற தலைப்பில் அற்புதமாக உரையாற்றுவதற்கு இரண்டு அணிகளிலும் 5 நபர்களாக 10 நபர்களும், நடுவர் காஞ்சிபுரத்திலிருந்து உதித்திட்ட முனைவர் கதிரவன் ஐயா அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று, பார்வையாளர்களையும் வரவேற்று, இனியதொரு பட்டிமன்றத்தை தொடங்குவதற்காக நடுவர் ஐயா அவர்களிடம் இந்த அவையை ஒப்படைக்கின்றேன். வாருங்கள் நடுவர் ஐயா. என என்ற தந்தைக்கும் தாய்க்கும், மக்கள் இனமென்ற தமிழ்நாடு தனக்கும், என்னால் தினையளவு நலமேதும் கிடைக்கும் என்றால் நான் செத்தடியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்ற புரட்சி கவிஞரின் வரிகளை சொல்லி, சென்னெக்சஸ் கலை மற்றும் பண்பாட்டு குழுமம் உலக சாதனையை படைத்து, மகளிர் நாளை ஒட்டி உலக சாதனை படைத்திருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக உலக சாதனை நிகழ்வுகள் மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்றன, பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற ஒரு அற்புதமான தலைப்பை தந்திருக்கக்கூடிய சென்னெக்சஸ் கலை மற்றும் பண்பாட்டு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கவிதா செந்தில்நாதன் உள்ளிட்ட இந்த இணைய வழி பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள், சுவைஞர்கள், ஆளுமைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றம் மகிழ்ச்சியை பரிமாறக்கூடிய பட்டிமன்றமாக இந்த தலைப்பை தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு அணியிலும் 5 பேர் ஆக 2 அணியிலும் 10 பேர் 5 நிமிடங்கள் பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்குள்ளாக நாம் நிறைவு செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஒரு சாதனை படைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வள்ளுவர் சொல்வார், திருவள்ளுவர், பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு என்று. நாம் உயரும் பொழுது நாம் பணிவோடு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் கவிதா அம்மா அவர்கள் அனைவரையும் முன்னிறுத்தி அமைதியாக இருக்கின்றார்கள். இதுதான் பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்ற அந்த வள்ளுவரின் குரல்படி அவர்கள் அமைதியாக அனைவரையும் முன்னிறுத்தி நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றம், அனைத்து வாதுரைஞர்களும் வந்திருக்கின்றார்கள், இணைந்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த பட்டிமன்றத்திற்கான உலக சாதனை நிகழ்வுகள் மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்றன என்ற அணியிலிருந்து முதலில் அழைப்போம். என்னுடைய உரையை நிறைவாக தரும் பொழுது தருகின்றேன். உலக சாதனை நிகழ்வுகள் மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்றன என்ற அணியில் அரக்கோணம் தூய அந்திரேயர் மேல்நிலைப் பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி ஜோ கேத்தரின் மெட்டில்டா அவர்களை இந்த அணிக்கு தலைமை ஏற்று உங்கள் தரப்பு வாதங்களை வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம்மா. சென்னெக்சஸ் நிறுவனத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வில் இணைவதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த குடும்பத்தின் தலைமை திருமதி கவிதா செந்தில்நாதன் அம்மா அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் பேச்சாளர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக சாதனை நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்றன, பணிக்கு வலு சேர்க்கின்ற என்ற தலைப்பில் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கின்றன என்ற அணியின் சார்பாக உங்கள் முன் என் வாதத்தை வைக்க விரும்புகின்றேன். உலக சாதனை நிகழ்வு மகிழ்ச்சி தருகிறதோ இல்லையோ, எனக்கு இந்த நேரத்தில், இந்த தருணத்தில், இந்த பட்டிமன்றத்தில் இணைந்தது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு தாய் வீட்டுக்கு திரும்பிய ஒரு உணர்வு.
சனிக்கிழமைக்கு அடுத்த நாள் சண்டே, அதே நேரத்தில் சனிக்கிழமைக்கு முன்னாள் செண்டே. இப்படித்தான் இருந்தது துவங்கியது எங்களுடைய பயணம். ஒரு காலத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென் குடும்பத்திலே நாங்கள் இரவு 12 மணி வரை கூட பேசி இருக்கிறோம். பேசி உலக சாதனை நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கிறோம். அவையெல்லாம் ஒரு அழகிய கனகாலமாக மகிழ்ச்சியை தந்த ஒரு காலம். விடியற் காலை 4 மணிக்கு பட்டிமன்ற தலைப்பை கொடுத்து அதே நேரத்தில் இன்ஸ்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நாங்க பேசி இருக்கிறோம். மறைந்த பாடும் நிலா பாலு அவர்களுக்காக ஒரு உலக சாதனை நிகழ்வை 56 மணி நேரம் கிட்டத்தட்ட நாங்கள் சென் குழுமம் ஒருங்கிணைத்து, இப்பொழுது பட்டிமன்றத்தில் யார் எப்பொழுது பேச வேண்டும் என்று ஒவ்வொரு மணித்துளியாக கணக்கிட்டு தந்திருக்கிறார்கள் அல்லவா கவிதா அம்மா, இதை போல்தான் அன்றும் ஒவ்வொரு மணித்துளியாக ஒருங்கிணைத்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த உலக சாதனை நிகழ்வை நிறைவு நாளன்று, குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நிறைவு நாளன்று SBB அவர்களுடைய அந்த நினைவிடத்திலேயே சென்று நாங்கள் அரங்கேற்றினோம். அங்கு அனைவரும் ஒன்று கூடினோம், புகைப்படங்கள் பகிர்ந்து கொண்டோம், கேக் வெட்டி கொண்டாடினோம், உலக சாதனை சான்றிதழை அந்த நினைவிடத்திலே பெற்றுக்கொண்டோம். அவையெல்லாம் மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தான் கொடுத்தன. பணிக்கு வலு சேர்க்கலாம், ஆனால் முதலாவது நான் ஒரு உலக சாதனையாளன் என்ற ஒரு உணர்வுதான் அனைவருக்குமே எழும். ஒரு உலக சாதனையை தனிநபராக செய்தாலோ, அல்லது அந்த உலக சாதனை நிகழ்விற்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலோ, அல்லது உலக சாதனை நிகழ்விலே பல ஆயிரக்கணக்கான அல்லது நூற்றுக்கணக்கான நபர்களோடு இணைந்து நாம் பங்கு பெற்றாலோ, நாம் ஒரு உலக சாதனை புரிந்தோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பிறகுதான் நமக்கு அது வலு சேர்க்கிறது. இப்படியாக நாம் ஒவ்வொரு உலக சாதனை செய்த பிறகு அதற்கான ஒரு சான்றிதழை இணையம் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நாம் பெறும்போது மனதிற்கு மட்டற்ற மகிழ்ச்சி தருகிறது. அந்த சாதனையை நாம் செய்யும் பொழுது அந்த சாதனையின் பொருட்டு நாம் அதற்காக சில ஆயத்த பணிகளை மேற்கொள்கிறோம் அல்லவா. ஒரு பட்டிமன்றத்தில் பேச வேண்டும், அல்லது ஒரு கவியரங்கத்தில் கலந்து கொள்ள வேண்டும், அல்லது ஒரு சொல்லரங்கத்தில் நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் எல்லாம் நமக்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது நம்முடைய மூளை சுறுசுறுப்படைகிறது, நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. நம்மை பற்றி ஒருவர் ஒரு இடத்தில் அறிமுகம் செய்யும் பொழுது அது ஒரு அரங்கமாக இருக்கட்டும், இவர் இத்தனை உலக சாதனை நிகழ்வுகளை பங்கு பெற்றிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனதிற்கு அது எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. இங்க இருக்கிற அனைவருமே நிச்சயமாக இந்த இணையம் எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பித்து தமிழுக்கான பல வாசல்கள் திறந்திருக்கிறதோ, பல புலனக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு உலக சாதனை நிகழ்வுகள் நடந்திருக்கிறதோ, நிச்சயமாக அனைவருமே ஏதேனும் ஒரு உலக சாதனை நிகழ்வுகளே நாம் கலந்து கொண்டிருப்போம். அது தனிநபராகவோ அல்லது அந்த சாதனைகளில் ஒருவராகவோ ஏதேனும் ஒரு வகையில் சொல்லுங்கள் பார்ப்போம். அனைவருக்குமே அது ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கிறது, இருக்கும். இன்னும் கூட ஒரு படி மேலே சென்று பார்த்தால் மலேசிய தேசத்திலே இந்த உலக சாதனையை செய்வதை ஒரு தேசப்பற்றாகவே பார்க்கிறார்கள். எவ்வளவு ஒரு முன்னிலையான ஒரு உச்சநிலையான ஒரு உணர்வை தருகிறது பாருங்கள். நான் ஒரு தேசப்பற்றாளன் என்று சொல்லும் பொழுது அதற்கு ஒரு உலக சாதனை செய்தால் போதும். நான் படைகளத்திலே போய் நின்று அங்கே எல்லை காப்பதும் ஒரு தேசப்பற்று, நாட்டுக்காக மொழிக்காக போராடுவதும் ஒரு தேசப்பற்று மொழிப்பற்று என்று இருப்பது போல உலக சாதனை செய்வதும் ஒரு தேசப்பற்றாக பார்க்கப்படுகிறதே. அப்பொழுது அதிலிருந்தே இந்த முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது, எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது என்று தெரிகிறது. இன்னும் சொல்ல என்னுடைய அணியினர் காத்து கொண்டே இருக்கிறார்கள். நடுவர் அவர்களை எனக்கான நேரத்தையும் சற்று முடியும் பொழுது நீங்கள் அறிவித்து விட்டீர்கள் சொன்னால் நான் வாதத்தை முடிப்பதற்கு அது எனக்கு சரியாக இருக்கும். என் அணி பேச்சாளர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல குறிப்புகளோடு அவர்கள் இங்கே தங்களுடைய வாதத்தை எடுத்து முன்வைக்க இருக்கிறார்கள். இந்த உலக சாதனை நிகழ்வுகள் ஒவ்வொரு தனித்தனி மனிதனுக்கும் நிச்சயமாக அவன் சார்ந்த குடும்பத்துக்கும், அவன் எந்த அலுவலகத்தில் பணிபுரிகிறானோ அந்த அலுவலகத்துக்கும் கூட மகிழ்ச்சியை தருகின்றன. உலக சாதனை புரிந்த ஒருவர் இந்த எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே பணிபுரிகிறார், எங்களுடைய அலுவலகத்திலே பணிபுரிகிறார், எங்கள் தெருவில் இருக்கிறார், எங்கள் ஊரில் இருக்கிறார்கள் என்று அவர்கள் பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்வார்கள் அல்லவா. என்னை எடுத்து நான் தற்பொழுது கடந்த ஜூலையிலே என்னுடைய பள்ளிக்கு புதிய தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்றார்.
அவர் அங்கே சென்று மற்றவர்களுடன் அவர் ஏற்கனவே பணிபுரிந்த மற்றவர்களும் சொல்லும் பொழுது, எங்களுடைய பள்ளியிலே உலக சாதனை புரிந்த ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவர் இவ்வளவு மகிழ்ந்திருக்கிறார். அது ஒரு பெருமிதத்தோட. அப்போ இந்த உலக சாதனை என்பது நிச்சயமாக நமக்கு நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சி தருகிறது என்பதை யாரால மறுக்க முடியாது. எல்லா விதத்திலும் நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பின்வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர் கூட, அவர்களும் கூட மகிழ்ந்து கொள்வதற்கான ஒரு காரியமாக, ஒரு விடயமாக, ஒரு செயலாக இது இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. மறுக்க முடியாது என்பது ஒரு பக்கம். இந்த உலக சாதனை செய்யும் பொழுது நம்மை எல்லாம் யாரும் மறந்தும் விட முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய பெயர் எங்கேனும் ஒரு இடத்திலே அதை பதிவு பெற்று இருக்கும். இப்பொழுது நமக்கு நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்ற நிகழ்வாகட்டும், மற்ற நிகழ்விலும் கூட நமக்கான ஒரு சான்றிதழுக்கு எண் போட்டு கொடுக்கிறார்கள் அல்லவா கவிதா அம்மா? அதே போல ஒவ்வொரு உலக சாதனை நிகழ்வுகளிலும் கூட அந்த எண்ணோடு இருக்கிறதே. அப்பொழுது நாம் அந்த வரலாற்றிலே நாம் அங்கே பதிந்து இருக்கிறோம் அல்லவா? நம்மை நாம் பதிந்து இருக்கிறோம். நம்மை இந்த ஒரு சரித்திரமானது, அதாவது ஏதேனும் ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக எடுத்துக்கொண்டாலும் கூட நம்மை நாம் அந்த இடத்துல பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக இது நாம் அனைவரும் மகிழக்கூடிய ஒரு செயலாகவே இருக்கிறது. எனவே நடுவர் அவர்களே, இந்த உலக சாதனை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் பேசிக்கொண்டே போகலாம். 4 மாத குழந்தையிலிருந்து, பிறந்த குழந்தையிலிருந்து இப்பொழுதெல்லாம் உலக சாதனை பல்வேறு விதங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மிகுந்த மன மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்னுடைய அணியினருக்கும் மற்ற என்னுடைய அன்பு மாற்று அணியினருக்கும் வழிவிட்டு உலக சாதனை நிகழ்வுகள் நிச்சயமாக மனதிற்கு மகிழ்ச்சி தருபவையே என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சிமா. தாய் வீட்டுக்கு திரும்பி இருக்கிற மகளே, வரவேற்கின்றோம். மிக சிறப்பான அளவிற்கு உங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இந்த சாதனை எல்லாம் மனசுக்கு, இந்த மகிழ்ச்சி அதுக்காக தானே, மன நிறைவோட ஒரு மகிழ்ச்சியோட தான் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அப்படின்னு மிக சிறப்பா சொல்லி, அதுவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டிலாம் எந்த அளவுக்கு, மலேசியா போன்ற நாடுகள்ல எந்த அளவுக்கு ஒரு உலக சாதனை செய்து காட்டுவது என்பது தன்னுடைய நாட்டு பற்றி வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக கருதக்கூடிய அந்த நிலையெல்லாம் சான்றாக சொல்லியிருக்கின்றார்கள். மகிழ்ச்சி, பாராட்டுகிறோம். அடுத்து இந்த உலக சாதனைகள் அடுத்தடுத்து பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற அணியில் வருகின்றார் அறிவன் பிணி தீர்ப்பான் நெமிலியிலிருந்து. வாருங்கள் தோழரே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சென்னெக்சஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் ஃபாரம் நடத்துகின்ற இந்த பட்டிமன்றத்திற்கும் அந்த குழுமத்திற்கும் நடுவர் உள்ளிட்ட அத்துணை போட்டியாளருக்கும் என் தரப்பில் பேசக்கூடிய அன்பு குறைந்த சகோதரிகளுக்கும் தோழிகளுக்கும், இணையத்திலே நாளும் இது போன்ற நிகழ்வுகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை உடன்பிறப்புகளுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சாதனை நிகழ்வுகள் பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற அளவிலே இங்கே பேச வந்திருக்கின்றோம். இதற்கு முன்னால் பேசிய அம்மையார் அது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று சொன்னார். எது மகிழ்ச்சி அளிக்கவில்லை? எல்லாம் மகிழ்ச்சி அளிக்கும். செட் தோசையும் சட்னியும் சாப்பிட்டாலும் கூட மகிழ்ச்சி அளிக்கும். ஒரு கற்பூர வாழையை உண்ணும் போது கூட இனிப்பான சுவை மகிழ்ச்சி அளிக்கின்றது. பணியில் வலுவை சேர்க்குமா? இங்க தலைப்பு அதானே, பணியில் வலு சேர்க்குமா சேர்க்காதா? இந்த வினாவிற்கான விடையை அம்மையார் அவர்களே சொல்லிவிட்டு சென்றார்கள். ஏதோ இடத்தில் எங்கோ பதிவு பெற்று இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அவருடைய குறிப்பை நாம் நடுவர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றேன். அது பதிவு பெற்றது என்றால் அங்கே பொதுவாக மதிப்பு கூட்டப்படுகின்றது, தனி ஆளின் தன் மதிப்பு உயர்த்தப்படுகின்றது. கூட்டு முயற்சியாக இருப்பின் அக்குழுவினர் அனைவருக்கும் மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடக்கூடிய ஒரு மிகுதியாக்கக்கூடிய ஒரு செயலாக இந்நிகழ்வு நிகழ்ந்திருக்கின்றது. அவ்வளவு ஏன், இவர் சான்றே வாங்க தேவையில்லை. சான்று நிகழ்த்தக்கூடிய, உலக சாதனை நிகழ்த்தக்கூடிய இடத்தில், அந்த வளாகத்தில் இவர் இருந்தால், அதை வேடிக்கை பார்ப்பதற்காக சென்றிருந்தால் அதை பெருமையாக சொல்லிக் கொள்வார். அதற்கும் ஒரு இடத்தை அளிக்கின்றது.
பணி நிலையில் மற்றவரை விட வேறுபடுத்தி உயர்வாக கருதக்கூடிய அளவிலே வழிவகுக்கின்றது. ஒரு சிங்கத்தின் வலிமை கிடைத்ததாக ஒரு பெருமிதம் கொள்ள செய்கின்ற அளவுக்கு தனக்குத்தானே ஒரு பெருமதிப்பை, உயர்வை, வலுவை உண்டாக்குகின்றது. இங்கே பணிக்கு வலு சேர்க்கின்றது என்ற தலைப்பில் அமைந்ததால் நான் வலு என்ற சொல்லை கையாளுகின்றேன். நம்மை யாரும் அசைக்க முடியாது என்ற ஒரு உள்ளார்ந்த ஒரு பெருமிதத்தை தனக்குள்ளே உருவாக்கக்கூடிய தன்னை பற்றிய ஒரு சிறந்த கருத்தை நாம் விளங்கிக் கொள்ளுமாறு நிகழ்த்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஐயா, என்னுடைய காணொலி சரியா இருக்குங்களா? உங்க குரல் கேக்குது, பேசுங்க. ஐயா, என்னுடைய காணொலி சரியா இருக்கு பாருங்க. உங்க குரல் கேக்குது, பேசுங்க. பேசுங்க அறிவன், உங்க குரல் கேக்குது, பேசுங்க. பேசுங்க. இல்ல, இப்ப சரியா கேட்கல. இப்போ ஐயா சரி, தெளிவா இருக்கு. தெளிவா இருக்கு. நம்முடைய உயர்வை யாராலும் இயல்பாக எட்ட முடியாது என்ற அளவு தனித்துவம் வாய்ந்த சிறப்பையும் நம்பிக்கையும் நமக்கும் ஊட்டுகின்றது, நம்மை சார்ந்தவர்களும் ஊட்டுகின்றது. அனைவரும் பாராட்டுகின்றார்கள். அனைவரின் பாராட்டுதலும் வாழ்த்தும் தனக்கு கிடைக்கும் பொழுது, அவர்களுக்கு நன்றி சொல்லும் பொழுதும் நம் உயர்வு உயர்ந்ததை நம்மால் தன்னால் தனித்தன்மையோடு உணர முடியும். அந்த சிறப்பும் வலுவும் நமக்கு கூடுதலாவதை நாம் உணர முடியும். இது யாருக்கு தெரியும் என்றால், விருதை வாங்கியோருக்கு தெரியும், வேடிக்கை பார்த்தவருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஓட்டப்பந்தயத்திலே முதல் வந்த அவருக்கு அச்சிறப்பும் அம்மதிப்பும் அம்மகிழ்ச்சியும் தெரியும். மற்றவர்களுக்கு கைத்தட்டலின் மகிழ்ச்சியே தெரியும். முட்டையிடும் கோழிக்குதான் வலி தெரியும் என்பார்கள். அதன் எதிர்மறையாக கருதி கொள்ளுங்கள். யாரு அறிவன் ஐயா, மியூட் எடுத்துட்டு பேசணும். நீங்க மியூட் ஆயிருக்கு. அறிவன் மியூட் ஆயிருக்கு, எடுத்துட்டு பேசுங்க. பேசுங்க முடிங்க. மியூட் கிளியர் ஆயிடுச்சாங்கய்யா? சரியாச்சு, பேசுங்க. நல்லது, நன்றி. இது அழைப்பு வந்து சொல்ல கொடுத்துட்டு அவ்வாறாக நம்முடைய நிலையிலே நமக்கு உயர்வையும் வலுவையும் மன திடத்தையும் உருவாக்கக்கூடிய நிலையிலே அம்மையார் அவர்கள் சொல்லும்போது ஊரில், பணியிடத்தில், பொது இடத்தில் என்றெல்லாம் பெருமதிப்பையும் உயர்வையும் கூட்டுவதாக சொன்னார்கள். இது பணியிடத்திலும் உண்டாக்கக்கூடிய வல்லமை கொண்டது. இது போன்ற விருதுகள், நிகழ்ச்சிகள் நமக்கு பெருமையையும் ஒரு உன்னதமான உந்துதலையும் உண்டாக்கக்கூடியது. இவ்விருது நம்மை பட்டை தீட்டிய வைரமாக மிளிரச் செய்கிறது, ஜொலிக்க செய்கிறது. பணியிடத்தில் எல்லோரையும் அறிமுகம் செய்யும் போது உலக சாதனை செய்தவர் என்ற வகையிலே முன்னிலையிலே முதன்மையாக அறிமுகம் செய்யும் அளவுக்கு நமக்கு நம்முடைய பெருமையை உயர்த்துகின்றது. இது அவரின் பணிநிலைக்கு மேலும் வலு சேர்க்கின்றது. பணியிடத்தில் முக்கிய பொறுப்புகளை கொடுக்கலாம் என்ற நம்பிக்கையை, தன்னம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஏற்படுத்தி நம்முடைய பணியிலே இது வலு சேர்க்கின்றது என்ற அளவிலே காலம் கருதி எல்லாம் மகிழ்வை அளிக்கும் என்றாலும் எல்லா மகிழ்வும் பணியிடத்திலே உயர்வை அளிக்குமா என்ற வினாவை எழுப்பி, உலக சாதனை விருது என்பது பணியிடத்திலே வலுவை உண்டாக்கக்கூடிய சிறப்புத்தன்மை வாய்ந்தது என்ற கருத்தை முன்வைத்து அனைவருக்கும் நன்றி பாராட்டி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு. அறிவன் அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய அணிக்கான வலிமை சேர்த்திருக்கின்றார். உலக சாதனை நிகழ்வு என்பது அவருடைய அந்த கருத்து. பணிக்கு வலு சேர்க்கின்றன என்று அவர் எடுத்து வைத்திருக்கின்றார். அதுவும் பணி செய்யக்கூடிய இடத்திலெல்லாம் இவர் உலக சாதனையாளர் என்று சொல்லும் பொழுது மேலும் சிறப்பு சேர்க்கிறது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். எல்லா செயல்களும் மகிழ்ச்சி தருகின்றன. செட் தோசை சாப்பிட்டா கூட தான் மகிழ்ச்சியா இருக்கு, அதெல்லாம் இதுக்கு இணையா அப்படின்லாம் ஒரு போட்டிருக்காரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக அடுத்து திருவாரூர் மாவட்டத்திலிருந்து மன்னார்குடி அருகில் இருக்கிற உள்ளிக்கோட்டை தமிழாசிரியர் குமுதா கோவிந்தராஜ் அவர்களை
தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாருங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். கனியிட ஏறிய சூளையும் முட்டல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு நல்கிய பாலும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன் என்ற பாரதிதாசனின் வாக்கினை கூறி பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய நம்முடைய இயக்குனர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் அம்மா அவர்களுக்கும் தென்மொழி அம்மா அவர்களுக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாவற்றிற்கும் மேலான குரல் கேட்கல. குமுதம்மா, உங்க குரல் கேட்கல. தடங்களுக்கு வருந்துகிறோம். குமுதம்மா, உங்க குரல் கேட்கல. குமுதம்மா, உங்க குரல் கேட்கல. இணைய வசதி நல்லா கிடைக்கிற இடமா உட்காருங்க பேசும்போது. அதான் சார். அதான் சார் மட்டும் கேக்குது. குமுதம்மா பேசுங்க. பேசுங்க பேசுங்க. கேக்குதா சார்? கேக்குதுங்க, பேசுங்க. ஓட்டப்பந்தயத்துல ஓடுற குதிரையில வந்து முதல்ல வர்ற குதிரை முதல்ல நீங்க பேசும்போது லைட் ஆஃப் பண்ணிடுறீங்க. பேசுனது எதுவுமே கேட்கல. பேசுங்க இப்போ. ஹலோ. ஓட்டப்பந்தயத்துல சொல்லுங்க. ஓட்டப்பந்தயத்துல ஓடுற குதிரை வந்து முதல்ல வர்ற குதிரை தான் வந்து என்னன்னா மகிழ்ச்சி தரும் ஆனா அவர்கள் கூறினார்கள். அதுல உழுகுதா சார்? பேசுங்க பேசுங்க. ஹலோ. அது வந்து அவங்களுடைய முயற்சிங்கிறது ஒண்ணு இருக்குன்னு சார். தொடர்ந்து உழைப்புங்கிறது ஒண்ணு இருக்குன்னு சார். நடுவர் அவர்களே பேசுங்க பேசுங்க. சரி சார். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இன்னும் சொல்றாங்க. ஒரு தாய் வந்து 10 மாதம் சுமந்து அத வந்து பட்ட துயரங்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனை வளர்த்து ஆளாக்கும் பொழுது அவன் ஒரு நல்ல நிலைக்கு வர்ற பொழுது அந்த அவங்களுடைய துன்பம் துயரம் எல்லாமே மறைந்து போகுது சார். அப்ப வந்து அந்த உழைப்பு அவங்களுடைய அந்த முயற்சிங்கிறது வந்து மனதிற்கு வந்து அவன் நல்ல நிலைமைக்கு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து என்ன மனதிற்கு மகிழ்ச்சியை தருது சார். இந்த உலக சாதனை நிகழ்வு அது வந்து எவ்வளவு பெரிய ஒரு உழைப்பு அதுல போட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அந்த நிகழ்வுல கலந்துகிட்டோம் இல்லையா? அப்ப அந்த உழைப்பு பயன் வந்து என்னன்னா மனதிற்கு மகிழ்ச்சியை தான் சார் கொடுக்கும். பனிக்கு வந்து வலுன்னு சொல்றாரு அறிவனா எதிரணியினர் எல்லாம் வந்து. ஆனா நான் என்ன சொல்றேன்னா பனி பழுதான். அது தொட்டு பனி வந்து பழு கிடையாது. இதே நான் பள்ளியினுடைய ஒரு ஆசிரியர் ஐயா. நான் வந்து உலக சாதனை நிகழ்வுல கலந்துகிட்டேன். அதனால என்னால வந்து பள்ளியில சரிவர நான் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இது என்னத்துக்கு இருக்கு, இது பொழுதனைக்கு அந்த மாதிரி போயிடும். அதனால வந்து என்னன்னா பணியில வந்து இவங்க சரிவர செய்யலன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பணியையும் நம்ம வந்து திறம்பட செஞ்சுட்டு வீட்டில் உள்ள வேலையும் செஞ்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யறோம்? ஓகே சார். வீட்டில் உள்ள வேலையும் செஞ்சுட்டு நம்ம வந்து அந்த சுமையெல்லாம் ஒரு மகிழ்வை கொடுக்குதுன்னு சொன்னா, மனதிற்கு மகிழ்வை கொடுக்குதுன்னு சொன்னா அந்த உலக சாதனை நிகழ்வு தான் சார். அதுல வந்து நம்மளுடைய உழைப்பு தான் மெயினா முக்கியமா இருக்குது. அது மட்டும் இல்ல பணிக்கு வந்து மிகவும் வந்து அந்த 7 மணிக்கு வந்து உட்காரணும்னு சொன்னோம்னா அதுக்கு முன்னையே நம்ம அந்த பனி சுமையெல்லாம் முடிச்சிட்டு வந்துதான் உட்காரணும். அப்ப அது வந்து பனிக்கு வந்து வலு சேர்க்கல, அது சுமையதான் கொடுக்குது. ஆனா இந்த இதுலயும் அந்த சுமையிலையும் ஒரு சுகம் காண்றோம்னு சொன்னோம்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னன்னா நம்மளுடைய மகிழ்ச்சி தான் சார். உலக சாதனை மகிழ்ச்சி. இந்த வெற்றி விழாவுல நானும் பங்கேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா. நீங்க நல்லதொரு தீர்ப்பை உலக சாதனை நிகழ்வு வந்து மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கிறது தான் என்று தீர்ப்பை கூறுமாறு அடித்தளமாக கூறி முடிக்கிறேன். நன்றி ஐயா.
மகிழ்ச்சியம்மா குமுதாம்மா அவர்கள் சிறப்பாக தன்னுடைய அணிக்கான செய்தியை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இன்ற ஒரு 10 பொழுதினும் சரி பெரிதுவக்கும் தன்மகன் இல்ல இருங்க ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற அந்த குழந்தையை பெறும்பொழுது என்ன மகிழ்ச்சி அடைகிறாளோ அதை விட சிறப்பாக இந்த உலக சாதனையில் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். மகிழ்ச்சி. அடுத்து பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற அணியில் திருவண்ணாமலையிலிருந்து திருமதி ரத்னா செந்தில்குமார் அவர்களை தங்கள் தரப்பு வாதங்களை வைக்குமாறு அழைக்கின்றேன். நன்றி நன்றி ஐயா. அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, என் உயிருக்கு இணையான தாய் தமிழை வணங்கி இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய சென்னெக்ஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்திற்கு என்னுடைய மகிழ்வான நன்றியை கூறி, மகிழ்ச்சி தருகிறதா வலு சேர்க்கிறதா அப்படின்ற அணிக்கு நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கும் நடுவர் ஐயாவுக்கு பணிக்கு வலு சேர்க்கிறது என்பதை பற்றி நான் பேச வந்துள்ளேன். உங்களுக்கே தெரியும் பணிக்கு ஏன் வலு சேர்க்குது அப்படின்னா, ஒரு தடவை நம்ம தலைமை ஏற்றிட்டோம்னா அடுத்த முறை தலைமை ஏற்கும் போது அந்த கருத்தாளர்கள் எப்படி பேசுறாங்களோ அவங்களுக்கு நம்ம எப்படி பின்னோட்டு உங்க குரல் கேட்கலம்மா ரத்னம்மா, உங்க குரல் கேட்கல. பணிக்கு நமக்கு வலுதான் சேர்க்கிறது இந்த உலக சாதனை நிகழ்வு. மகிழ்ச்சி அப்படின்றது இப்ப நான் 10 நிமிஷம் பேசுவேன், இது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அடுத்து யாராவது விருந்தாளி எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க வருவாங்க, அவங்க கிட்ட பேசுவேன், அவங்க கிட்ட மகிழ்ச்சி கிடைக்கும். குழந்தை ஏதோ ஒரு விஷயம் செய்து அதை பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சி என்பது அடுத்தடுத்து தாண்டி போய்கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு பணிக்கு வலு சேர்ப்பது என்பது பேசும்போது அவங்க பேசுற கருத்துக்களை நம்ம கேட்கும் போது, ஒரு கவியரங்கமா இருக்கட்டும், பாட்டரங்கமா இருக்கட்டும், இல்ல பேச்சரங்கமா இருக்கட்டும், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்கும்போது அடுத்த முறை அவங்க பேசுனாங்களே, அவங்க பேசுனது எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னாங்களே, அப்ப நம்ம அடுத்த முறை இன்னும் நல்லா பேசணும், நம்ம கருத்துக்களை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேடல் நிறைய இருக்கும். எப்பவுமே ஒரு செயலுக்கு தேடல்கள் அதிகம் இருந்தால்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிதர்சன உண்மை எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த தேடல் எங்க இருக்கு அப்படின்னும் போது, இந்த மாதிரி ஒரு சாதனை நிகழ்வுல கலந்துக்கும் போது அந்த மகிழ்ச்சி நமக்கு அடுத்தடுத்து கிடைச்சாலும் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்றோம், அந்த பணிக்கு வலு சேர்க்கிற மாதிரியான செயல்களை நம்ம தொடர்ந்து செய்யும் போது பெரிய இடத்துல, இப்போ நீங்க நடுவரா இருக்கீங்க, ஒரு நாளைக்கு நானும் இந்த இடத்துல நடுவரா இருக்கணும், அப்ப நான் என்ன பண்ணணும், அப்ப நான் பேசும்போது தெளிவா பேசணும், அழகா பேசணும், என்னுடைய கருத்துக்களை நல்லா சொல்லணும், மத்தவங்க என்ன புகழற மாதிரி நடந்துக்கணும், அந்த பணியை நான் எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த மேலாண்மையான வேலைகளுக்கான வழிவகையை நமக்கு இந்த மாதிரி ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி எல்லாம் நமக்கு தெரியுது. அம்மா சொன்னாங்க, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பிறந்த போதுதான் மகிழ்ச்சி அடைகிறாங்களா அப்படின்னா கிடையாது. அந்த குழந்தையை ஒவ்வொரு நாளும் செதுக்கி 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 அந்த தாயும் தகப்பனும் வளர்த்து ஒரு மகிழ்ச்சியான நிலையில் நிற்கும் போது அவர்களுடைய பணிக்கு அவங்களே ஒரு சல்யூட் போட்டுக்கலாம். நான் என் குழந்தைய நல்லா வளர்த்திருக்கேன், அதனாலதான் எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்னு. அப்ப அவங்களுடைய அந்த மகிழ்ச்சி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னா, அவங்களுடைய பணியை சரிவர செய்ததால் கிடைக்கிறது. அப்ப ஒரு பணிக்கு வலு சேர்க்கிறது என்ற போது அந்த இடத்துல நம்ம ஒரு தெளிவான ஒரு கருத்துக்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், தெளிவான செயல்களை செய்ய வேண்டும், நல்ல ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல முன்னுதாரண அப்பா அம்மாவாக இருக்கணும், ஒரு ஆசிரியராக இருந்தால் முன்னுதாரண ஆசிரியராக இருக்க வேண்டும். இப்படி அவர்களுடைய பணியில் சிறப்பாக இருந்தால் மகிழ்ச்சி என்பது நம் பின்னாடி தானாவே சேர்ந்து வரும். ஒரு மகிழ்ச்சி அனுபவிச்சுட்டா பத்தாது, அடுத்தடுத்த மகிழ்ச்சியை தாண்டி ஓடிக்கிட்டே இருக்கிறான் மனுஷன். அப்ப அந்த அந்த மனிதர்கள் ஓடும் போது அதுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது அவங்களுடைய உழைப்பும் அந்த பணியினுடைய சிறப்பதற்கான செயல்பாடுகளும் அவங்க செய்யணும் அப்படின்றதுதான் நிதர்சன உண்மை. அப்ப மகிழ்ச்சி என்பது எங்கு வேண்டுமானாலும் கிடைக்கும், ஆனால் அந்த ஒரு பணிக்கு வலு சேர்ப்பது என்பது எங்கும் கிடைக்காது, நமக்குள் தான் இருக்கிறது. ஒவ்வொரு செயலையும் நாம் பார்த்து செய்து இது போன்ற தமிழ் நிகழ்வுகளில் நடக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஒருவர் பேசும் கருத்துக்களை உள்வாங்கி, இலக்கியமாக இருக்கட்டும், தமிழ் சார்ந்த செய்திகளாக இருக்கட்டும், அல்லது பாட்டாக இருக்கட்டும், கருத்தரங்கமாக இருக்கட்டும், அப்ப செய்யும் போது நான் கூட யோசிப்பேன், இவங்க எப்படி இவ்வளவு ஒரு 8 நாளும் 8 நிகழ்ச்சிகள் அந்த ஒரு மேலாண்மையோட அழகா செஞ்சிருக்காங்க. அப்ப அந்த பணிக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த பணியை சரிவர செய்ததால் தான் நிறைவில் அவர்களுக்கு மகிழ்ச்சி என்பது கிடைத்திருக்கிறது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தை நான் முன்வைக்கிறேன். நிச்சயமா நம்ம எல்லாருமே மகிழ்ச்சிக்காக தான் ஓடுறோம். ஆனா அந்த மகிழ்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம பணியை நாம் சரிவர செய்ய வேண்டும். காலையிலிருந்து இரவு வரை குடும்பத்தை சரியாக கவனிக்க வேண்டும், வேலை செய்யற இடத்துல சரியா நம்ம அந்த வேலையை செய்யணும், மாணவர்கள் கிட்ட நம்ம அன்பா பழகணும். அப்பதான் அந்த மாணவர்கள் கிட்ட நம்ம கிட்ட மகிழ்ச்சி நீங்க நிறைவு பண்ணலாம். நிச்சயமாக ஐயா. அதனால இந்த மாதிரி ஒரு உலக சாதனை நிகழ்வு நம்முடைய பணிக்கு வலு சேர்க்கிறது என்றே திரும்ப பண்றாரு அவரு, எனக்கு பண்ண வேணாம்னு சொல்லு.
நம்மளே மகிழ்ச்சிமா, மகிழ்ச்சி. சிறப்பான அளவிற்கு தங்களுடைய பணி சிறப்பாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக கிடைக்கிறது. எல்லா இடங்களிலும் பல செயல்பாடுகளை செய்யும் பொழுதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. ஆனால் பணிக்கு வலு சேர்ப்பது இந்த உலக சாதனை என்று கருத்தை மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கின்றார் திருவண்ணாமலையிலிருந்து ரத்னா செந்தில்குமார் அவர்கள். மகிழ்ச்சி, பாராட்டுகள். அடுத்து இந்த மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்றன என்ற அணியிலே மதுரையிலிருந்து வழக்குரைஞர் சதீஷ்குமார் அவர்களை தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்குமாறு அழைக்கின்றேன். நீதிமன்றத்தில் இருக்கிறீங்களா? வந்துட்டீங்களா? இங்க இணையத்துல வாங்க ஐயா, வாங்க. மதுரை சதீஷ்குமார் வழக்குரைஞரே, வாருங்கள், உங்கள் தரப்பு வாதங்களை வையுங்கள். வணக்கம் ஐயா. அவர் இன்னும் இணையவில்லை. 3 முறை கூப்பிட்டாலும் வரமாட்டார் என்று நினைக்கிறேன். இன்னும் இணையவில்லை. ஐயா, நான் மகாலட்சுமி பேசலாங்களா? வரேங்க. மகிழ்ச்சி. அவர் வரும்பொழுது அவருடைய வாதங்களை எடுத்து வைக்கலாம். ஆனால் இப்பொழுது மகிழ்ச்சி என்ற அணியிலே அடுத்த பேச்சாளராக இருக்கக்கூடிய வாதுரைஞர் திருமதி வி மகாலட்சுமி அவர்களை உங்கள் தரப்பு அணியினுடைய வாதங்களை, உங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தமிழால் இணைந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த தமிழ் வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் நிகழ்த்தும் குரல் கேட்கலாமா? பங்கேற்க வாய்ப்பளித்தவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகிறேன். ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க. சரிங்க. சென் நெக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றம் நிகழ்த்தும் பட்டிமன்ற நிகழ்வில் பங்கேற்க வாய்ப்பளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். தலைப்பு பாத்தீங்கன்னா, உலக சாதனை நிகழ்வுகள் மனதிற்கு மகிழ்ச்சியை தருகின்றனவா அல்லது பணிக்கு வலு சேர்க்கின்றனவா என்பதுதான் தலைப்பு. எனக்கு முன்னால் பேசிய அத்தனை உறவுகளும் சிறப்பாக தங்களுடைய வாதத்தை முன்வைத்தார்கள். முதலில் இந்த குழுவில் பயணிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் உலக சாதனை நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. அத்தனை பேருக்கும் பணியாற்றக்கூடிய இடங்களில் உங்களுக்கு நீங்கள் பெற்ற அத்தனை பட்டங்களும் அல்லது சாதனைகளும் சாதனை சான்றிதழ்களும் விருதுகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வலு சேர்த்திருக்கிறதா என்பது என்னுடைய மிகப்பெரிய கேள்வி. முதலில் இந்நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று தோன்றுவதே உங்களுடைய மன நிறைவுக்குத்தான், மன மகிழ்ச்சிக்குத்தான். சரியாக 7 மணிக்கு நிகழ்வு என்றால் அத்தனை பேரும் ஓடோடி வந்து இங்கே அமர்கிறோம். அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியை தருகிறது. சரியாக தினமும் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் 7 மணிக்கெல்லாம் அடுத்ததாக தம்மை தாமே உத்வேகப்படுத்திக் கொள்வதற்கும், தம்முடைய அறிவை சீர்படுத்திக் கொள்வதற்கும், நம்மை நாமே நம்முடைய தொழிலில் உயர்த்தி கொள்வதற்கும், பணியில் நம்மை வலு சேர்க்கிறதா என்பது அடுத்த கட்டம். நம்மை முதலில் அது திருப்திப்படுத்த வேண்டும், நம்மை முதலில் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அதை செய்தால் ஒழிய அடுத்த நகர்விற்கு நம்மால் செல்ல முடியாது. எந்த ஒரு பணியாக இருந்தாலும் முதலில் மன திருப்தி என்று நமக்கு ஒன்று வேண்டும். நம் மன மகிழ்ச்சி, எந்த வேலை செய்தாலும் முழுமையாக நம் மனது மகிழ்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அந்த வேலை முழுமையடைந்திருக்கிறது என்பதே நமக்கே தெரியும். வலு சேர்க்கிறது என்பது, இதற்கு முன்னால் பேசியவர்கள் வலு சேர்க்கிறது அப்படி என்று சொன்னார்கள். வலு சேர்க்கிறதை வைத்துக் கொள்ளலாம், வலு சேர்க்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அது உங்கள் மனதிற்கு மட்டுமாக இருக்கலாம். எத்தனை பேர் உங்களை பாராட்டி இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் வெரி குட், நீங்க நல்ல ஒரு உலக சாதனையாளர், உங்களுக்கு நாங்க ப்ரமோஷன் தரோம், நல்ல சம்பளம் ஒரு 5000 ஏத்தி தரோம், எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? சொல்லுங்க, கையை உயர்த்துங்க, இல்ல சொல்லுங்க, பதிவுல போடுங்க பார்க்கலாம். நிச்சயமாக கிடையாது. நம்முடைய மன மகிழ்வுக்குத்தான் நாம் ஒவ்வொருவரும் இது போன்ற நிகழ்வுகளில் பங்கேற்கிறோம். நம்முடைய வாதங்களை எடுத்து முன்வைக்கிறோம், நம்முடைய கருத்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லோருக்கும் ஒவ்வொரு கருத்துகள் இருக்கும். இது போன்ற நிகழ்வுகளின் வழியாக நம்முடைய அத்தனை வாதங்களையும் நாம் வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு களம், அவற்றை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பது என்னுடைய வாதம். பல்வேறு தரப்பினருக்கும் பல்வேறு கருத்துகள் இருக்கலாம். உண்மையாக முதலில் மன மகிழ்ச்சி என்பதுதான் உண்மையான கருத்து. இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நடுவர் அவர்களே, நீங்களும் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்களும் அறிந்த ஒன்றுதான். ஆகவே நடுவர் அவர்களே, இந்த உலக சாதனை நிகழ்வுகள் என்பது முதலில் நம் அனைவருக்கும் மன மகிழ்ச்சியை தருகின்றது என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி அம்மா, மகாலட்சுமி அம்மா, மகிழ்ச்சி. ஆனா எனக்கு ஆணையிடக்கூடாது, உங்க கருத்தை சொல்லலாம். உங்கள் கருத்தை சொல்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு ஐயா. என்னுடைய ஆணை இல்லைங்க ஐயா, பணிவான வேண்டுகோள். மகிழ்ச்சி.
மகிழ்ச்சி. மிக சிறப்பான அளவிற்கு மன மகிழ்ச்சிக்குத்தான் நாம் இந்த இணைய வழி நிகழ்வுகளில் கூட பங்கேற்கின்றோம். வீடியோ வருதா? மத்தவங்களாம் நிறுத்துங்க. மத்தவங்களாம் நிறுத்துங்கம்மா. மன மகிழ்ச்சிக்குத்தான் நாம் பங்கேற்கின்றோம். முதல்ல மன நிறைவு தான் அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமா சொல்லி இருக்காங்க. அதே நேரத்துல இந்த உலக சாதனை நிகழ்வால உங்களுக்கு யாருக்காவது சம்பளம் கூடி இருக்கா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கும் அந்த மாதிரி இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவங்க வந்து உறுதியா கேட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக கோயம்புத்தூரிலிருந்து தாமரை அவர்கள் வாருங்களம்மா. வணக்கம் கவிதா சென் அம்மாவிற்கும் நடுவரையா அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம்மா. சமைக்கின்ற கரங்களும் சரித்திரம் படைப்பதை பூமி பார்க்க வேண்டும். தூரத்து தேசத்தில் பாரத பெண்ணையும் பாட கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்து தேசத்துல அட்லாண்டால இருந்து நேற்று வந்து நம்முடைய தமிழ் பெண்கள் பாடுவதை வந்து திருமதி ஜெயாமரணம்மா அவர்கள் வந்து பார்த்தாங்க. இது எதனால அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் இங்க வந்து உலக சாதனை படித்ததுனாலதான் நேற்று அவங்க வந்து பேசினாங்க. அந்த தேசத்துக்கும் நம்மளுடைய பெருமைகள் எல்லாம் போய் சேர்ந்தது. உலக சாதனை வந்து சான்றிதழ் வாங்கியாச்சு. நான் வந்து 10 நாளா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், உழைச்சிட்டேன். மன்னிக்கவும் ஆங்கில வார்த்தையை உபயோகப்படுத்துறதுக்கு. நான் ரொம்ப வந்து தூங்காம கொள்ளாம நான் வந்து ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி கவிதாமா வந்து இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் விடுமுறை கொடுத்துட்டு நீங்க எல்லாம் வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு சான்றிதழும் வழங்கிட்டாங்க. சரி, எல்லாரும் 2 நாள் எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் இருந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு திருப்பியும் வந்து காலையில நான் தூங்கி எழுந்து பாக்குறேன், பட்டிமன்றத்துக்கு அறிவிப்பு வந்து எல்லாரும் பெயரும் பதிவு செஞ்சாச்சு. அச்சோ, நம்ம நேரமா கழிச்சு பார்த்திருக்கோமே. நார்மலா நம்ம சாதாரணமா வந்து 3 பேர் அந்த மாதிரிதான் பேசியிருப்போம். இந்த முறை நிறைய புது ஆளுமைகள் வந்ததுனால ஒரு அன்னைக்கு 5 பேர் அப்படின்னு சொல்லி இது குட்டி பட்டிமன்றம் வந்து ஒரு பெரிய பட்டிமன்றமா மாறிடுச்சு. நான் வந்து சாப்பிட்டே வந்து இடது கையில வந்து என் பேரை பதிவு பண்ணினேன். ஆனா வந்து நல்ல காலமா பணிக்கு வழி சேர்க்கிறதுலதான் நான் பேரை கொடுத்திருக்கேன். நான் அறிவினையா பேருக்கு கீழே போட்டேன். ஆனா நான் மனதிற்கு மகிழ்ச்சிங்கிறதுலதான் நான் போட்டிருக்கேன். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது நான் வந்து இதுல போட்டிருக்கேன்னு சொல்லி. ஆனா நான் வந்து தவறா சரியான அணிக்கு வந்து நான் என்னோட பேரை பதிவு செஞ்சிருக்கேன். அதாவது மன மகிழ்ச்சி அப்படின்னா அந்த கொஞ்ச நேரத்துக்கு தாங்க மகிழ்ச்சி. நான் எதிரணிக்கு நான் சொல்றேன், மன மகிழ்ச்சி உங்களுக்கு இதனால வந்து ஊதியம் உயருதா என்ன அப்படி எல்லாம் கேக்குறீங்க. இந்த மன மகிழ்ச்சி வந்து நேத்தோட முடிஞ்சுதுங்க. அதை முடிஞ்சுட்டு அதையவே நினைச்சு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு வலு சேர்க்கும் விதமா இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தை வச்சு இதுக்கு காலையில இருந்து அவங்க கொஞ்ச நேரம் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுக்காக வந்து அழைப்புதல் எல்லாம் சரிபார்த்து நம்ம எல்லாரும் இங்க வந்து திருப்பி இங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்பதான் திருப்பி நம்ம வந்து நம்மளுடைய புத்துணர்ச்சியா நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து புதுப்பிச்சு கொள்ள முடியும் நம்மளுடைய எண்ணங்களையும் முயற்சிகளையும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த விருது வந்து பாத்தீங்கன்னா நேத்து வாங்கினதுக்கு இன்னைக்கு 4 சான்றிதழ் நான் வாங்கியிருக்கேன். உலக சாதனை விருது நான் வாங்கியிருக்கேன். இந்த நாளையும் என் நண்பர்களுக்கு பகிரும்போது என்னை வந்து அவங்க ஊக்கப்படுத்தின விதம் வந்து பாத்தீங்கன்னா, அனைவரும் இங்க பார்வையாளர் என்னை வந்து பார்த்து உனக்குள்ள இவ்வளவு திறமைகளா, எனக்கு உண்மையா தெரியல, நீ இவ்வளவு ஒரு திறமைசாலியா இருக்க, இவ்வளவு நல்லா பேசுற, உன்னால இன்னும் நிறைய பண்ண முடியும்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தி எனக்கு வந்து புலனத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்தனை குறுஞ்செய்திகள் எனக்கு வந்து என்னை பாராட்டி வந்துட்டு இருக்கு, இன்னமும் வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா நீ வந்து ஒரு நாள் சாதிப்ப, உனக்கான ஒரு மேடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால வந்து இந்த சென்எக்சஸ் குழுவிற்கு வந்து ஏதோ வந்து திசை மாறிய பறவையா ஒற்றை பறவையா பறந்து போயிட்டு இருக்கும் போது எனக்கான ஒரு மரக்கிளையில ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தாங்க கவிதா அம்மா அவர்கள். அதை வந்து நான் கெட்டியா நான் பிடிச்சிட்டேன். என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் எனக்கு ஒன்னும் தெரியாது, கொஞ்சம் பாட தெரியும், சும்மா கொஞ்சம் எழுத தெரியும். ஆனா இந்த பட்டிமன்றத்துக்கு பேர் கேட்டாங்க. ஐயோ பட்டிமன்றமா, வேடிக்கை பார்த்த ஒரு 2 நிகழ்ச்சிக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியமா வந்து பேர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கருத்தரங்கம் பட்டிமன்றம், அதுவும் ஐயா கதிரவன் ஐயா முதலன்னைக்கு பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஆட்கள் முன்னால நம்ம கவியரங்கம் வாசிக்கிறோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூச்சப்பட்டேன், வெட்கப்பட்டேன் நானு. ஐயா அடுத்த வாரம் வரமாட்டாங்களோ, நம்மளை எல்லாம் பார்த்து இந்த மாதிரி பெண்கள் எல்லாம் கவிதை வாசிக்கிறாங்களே, நம்ம எல்லாம் வரமாட்டோமோ வரமாட்டாரோ அப்படிதான் நான் நிஜமா நினைச்சேன். ஆனா திருப்பி ஐயா வந்து தொடர்ந்து வந்து எங்களை வந்து கொஞ்சம் என்ன வந்து புது கவிதை எழுதுற அளவுக்கு, மரபு கவிதை எழுதுற அளவுக்கு நான் தயாராகி இருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் இங்க நான் சும்மா புது கவிதை தான் எழுதினேன். இப்ப கொஞ்சம் அந்த எதுகைனா என்ன, மோனைனா என்ன, எனக்கு இப்ப வந்து என்னால எழுத முடியுது, ஓரளவுக்கு எழுத முடியுது, உங்க அளவுக்கு இல்லைனாலும். இது எல்லாம் வந்து இந்த இடத்துலதான் எனக்கு கிடைச்சது. என்னுடைய தமிழ் பணிக்கும் என்னுடைய ஆர்வத்திற்கும் வலு சேர்க்கும் விதமா தான் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இருந்தது. நேற்று இந்த உலக சாதனை நிகழ்ச்சிகள் ஒரு வாரமா நம்ம எல்லாருமே வந்து கலந்து இங்க நேற்றாலும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம். எதுக்காக உட்கார்ந்துட்டு இருந்தோம்? மகிழ்ச்சிக்காகவும்னாலும்
அடுத்தது என்ன, அடுத்தது நம்ம தேடி போகக்கூடிய இடம் என்ன அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது இந்த நிகழ்ச்சி. கவிதாமா அவர்கள் இந்த மகிழ்ச்சியை நேத்தோட முடிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நம்ம வரலாம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மூளை அப்படியே உட்கார்ந்து சுறுசுறுப்பா இயங்காது. ஒரு என்ன சொல்றது, ஒரு இயந்திரம் அப்படியே இயங்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டோம்னா அது திருப்பி இயங்குறதுக்கு கொஞ்சம் சோம்பலா இருக்கும். அந்த மாதிரி இல்லாம நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். காலையில அறிவிப்பு கொடுக்குறாங்க, மாலையில நீங்க எல்லாம் பணியை முடிச்சு வரீங்க. நம்ம செல்லப்பாட்டி அம்மா பாருங்க, காலையில 7 மணில இருந்து மாலை 7 மணி முடிச்சு இங்கேயும் பணி செய்யறாங்க. அந்த மாதிரி எங்களுடைய இலக்கிய தாகத்தை அம்மா மெருகேற்றிட்டு இருக்கிறாங்க. சோ எங்களுடைய தமிழ் பணிக்கு வலு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த உலக சாதனை நிகழ்ச்சிகள் இருக்குன்னு சொல்லி என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாருங்கள். வணக்கம் வணக்கம். மிக சிறப்பாக அளவிற்கு தாமரை அவர்கள் கோயம்புத்தூரிலிருந்து மிக சிறப்பான அளவிற்கு அவருடைய கருத்தை வைத்திருக்கின்றார்கள். இந்த பட்டிமன்றம் என்பது, இந்த கவியரங்கம் சென்னெக்ஸஸ் குழுமத்தில் இணைந்து இந்த உலக சாதனை செய்து இருப்பது எல்லாம் எனக்கு தன்னம்பிக்கையை தந்திருக்கிறது. இது மேலும் மேலும் பணி செய்ய எனக்கு வலு சேர்த்திருக்கிறது என்ற அந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். மகிழ்ச்சி, பாராட்டுகள். அடுத்ததாக மகிழ்ச்சி, மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்றன என்ற அணியிலிருந்து ஐயா திரு பாண்டுரங்கன் அவர்களை தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைத்து நல்லதிங்களுக்கும் வணக்கம். ஐயா கேக்குதா? கேக்குதுங்க பேசுங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப அவங்கள மாதிரி ஒரே நேர பேச வராது, நல்லா பேசுறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2019 நான் கவியுலக பூஞ்சோலைன்னு சொல்லி ஒரு குடும்பத்துல பாரதியார் நூற்றாண்டு விழா நடந்துச்சு. அப்ப அவங்க நிறுவனர் எனக்கு போன் பண்றாரு, பாரதியாரை பத்தி நீங்க இப்ப பேசணும் அப்படின்றாரு. அப்ப எனக்கு சுத்தமா பேச வராது. ஐயா என்னால பேச முடியாதுங்க, நான் எப்படி உங்களால பேச முடியும், நம்பிக்கை நீங்க பேசலாம் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை ஊட்டி, சரிங்க பேசுறேன்னு ஃபர்ஸ்ட் ஒரு மொத்தம் 10 நாள் நடந்துச்சு. அந்த 10 நாள் அதுல காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆளா பிரிச்சு டைம் ஷெட்யூல் போட்டாங்க. எனக்கு காலையில 1 மணி நேரம் போட்டாங்க. பேசிட்டேன். எப்படி பேசுறேன்னா, முதல்ல பாரதியாரை பத்தி கவிதை வாழ்க்கை வரல எழுதி வச்சுதான் படிச்சேன். அவ போக போக அடுத்த சாயங்காலமே திரும்ப என்னை கூப்பிட்டு, நீங்க இந்த டயத்துல ஆள் வரல, நீங்க பேசுங்க அப்படின்றாரு. அந்த காலையில பேசுறது திரும்ப மனப்பாடம் மூளையில ஏறிடுச்சு. இந்த தலைப்பை ஒட்டி பேசுங்க ஐயா, இந்த தலைப்பை ஒட்டி பேசுங்க. சரி, ஓகே சார். இப்ப வேற மாதிரி சொல்றேன். உலக சாதனை நிகழ்ச்சிகள் மனதுக்கு சுறுசுறுப்பும் தன்னம்பிக்கை, நமக்கு நம்மளை பத்தி தெரியாத பல திறமைகளை வெளிக்கொண்டு வரும். நம்மளால பாட முடியும், நம்மளால ஆன்மீக கவியரங்கம் பண்ண முடியும் தலைப்பு, நம்ம வாய்ப்புகளை உலக சாதனை நிகழ்ச்சிகள் நம்மளை வெளிக்கொண்டு நம்மளை யாருன்னு உலகத்துக்கு காட்டுது. உலகத்துக்கு காட்டும் போது நம்ம எப்படி சொல்றது, இன்னைக்கு நான் ரொம்ப மனநிறைவா இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல போனா, நான் பல உலக சாதனை நிகழ்ச்சி வாங்கினேன். நம்ம நெக்ஸஸ்லயே நிறைய விருதுகள் வாங்கி மனசு பூர்ணமா அமைதியா இருக்கு, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் குடியிருக்கிற தெருவுலையும் கடை வீதிகள் போகும்போதும், கவிஞரை வாங்க இவர் இந்த இதுல உலக சாதனை படைச்சிருக்காரு, வாங்க உட்காருங்க, எனக்கு தனி மரியாதையே இருக்கு. எனக்கு இல்லை, என்னை மாதிரி முன்னேற துடிக்கிற அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் இது ஒரு உத்வேகமா இருக்கு, ஒரு உற்சாகமா இருக்கு. மேலும் மேலும் திறமைகள் படைக்கிறதுக்கு அந்த தன்னம்பிக்கை உற்சாகம் குறையாம இருக்கு. இந்த உலக சாதனை நிகழ்ச்சிகள் அந்த அளவுக்கு ஊக்கமும் உறுதியும் மகிழ்ச்சியை தந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா பாண்டுரங்கன் ஐயா அவர்கள், நாம் யார் என்று உலகுக்கு காட்டுவதால் மகிழ்ச்சி கிடைக்கிறது, இந்த உலக சாதனை நிகழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கிறது என்று அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். மிக சிறப்பாக, பாராட்டுகள். அடுத்து பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற அணியில் கிருஷ்ணகிரி ஊத்தங்கரையிலிருந்து ஆசிரியர் கோ செல்லப்பாண்டி அவர்களை தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண். இத்தகைய அழகிய தூண்களை பெற்று அமர்ந்திருக்கும் நடுவர் முனைவர் காஞ்சி கதிரவன் ஐயா அவர்களுக்கும், சென்னெக்ஸஸ் கலை மற்றும் பண்பாட்டு மன்றத்தின் நிறுவனர் இயக்குனராக இருக்கக்கூடிய கவிசன் அம்மா அவர்களுக்கும், என் அணி சார்ந்த தோழமைகளுக்கும் முதற்கண்
பணிவான வணக்கம். இன்றைக்கு தலைப்பு உலக சாதனை நிகழ்வானது மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதே அல்லது பணிக்கு வலு சேர்க்கக்கூடியதே என்ற தலைப்பில் பணிக்கு வலு சேர்க்கிறது என்ற அடிப்படையிலே இங்கே நான் என்னுடைய வாதத்தை முன்வைக்க வந்திருக்கிறேன். ஐயா நடுவர் அவர்களே, தங்களுக்கே தெரியும், தாங்கள் இதுவரைக்கும் பெற்றுள்ள விருது சான்றிதழ் எத்தனையோ 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 கணக்கில் அடங்காதது. தாங்கள் படித்திருக்கக்கூடிய படிப்புகள் அத்தனையுமே மகிழ்ச்சிக்காக படித்தீர்கள் என்றால் அந்த சான்றிதழ்கள் உங்களுக்கு தேவையில்லையே, அத்தனையும் குப்பை கூடத்தில் இருந்துவிட்டு இருக்கலாம். எதற்காக நாம் சான்றிதழ் காலந்தோறும் அதை காட்டி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் வலுவூட்டக்கூடியதற்காக அந்த சான்றிதழ் தான் இன்றைய காலகட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடியதாக அமைகிறது. இந்த சான்றிதழ் உங்க கருத்தை இருங்க, உங்க கருத்தை நீங்க சொல்லலாம், என்ன கேள்வி கேட்க கூடாது. உங்களை நான் கேள்வி கேட்கலையா? உங்களை நான் என்னுடைய கருத்துக்கு இழுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான், கேள்வி கேட்கல. இப்ப என்னுடைய பணியில் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய முதல் ஊதியம் 3500 திண்டுக்கல் மாவட்டத்தில் எஸ்ஆர்வி மெட்ரிக் எஸ்ஆர்வி சிபிஎஸ்இ பள்ளியில நான் சேரும் பொழுது அன்றைக்கு என்னுடைய ஊதியம் 3500. இந்த 3500 எனக்கு பத்தவில்லை. அடுத்ததாக நாங்க ஒரு பிசினஸ்க்குள்ள வந்துட்டோம். இந்த பிசினஸ்ல இருந்து நான் திரும்ப மீண்டும் நிறைய இழப்பை சந்திச்ச பிறகு திரும்ப மீண்டும் நான் பள்ளிக்கு சேர்ந்த பொழுது என்னுடைய ஊதியம் 7000 ரூபாய். இதுவும் எனக்கு போதவில்லை. அடுத்தடுத்து என்னுடைய தேடுதல், ஒரு பள்ளியில் இருக்கும் பொழுது இன்னொரு பள்ளிக்கு நான் தேடுதல் தொடங்கி விடுவேன். இந்த தேடுதல்ல எனக்கு கிடைச்சது அடுத்து 15,000 ரூபாயில ஒரு நாமக்கல் மாவட்டத்துல ஒரு பள்ளிக்கூடம். அது முடிந்த பிறகு அதோடும் என்னுடைய தேடுதல் நிற்கவில்லை. அதற்கடுத்து 20,000 ரூபாய். அதற்கடுத்து இப்பொழுது நான் பணியாற்றி கொண்டே இருக்கக்கூடிய பள்ளி. இந்த பள்ளிக்கெல்லாம் நான் சேரும் பொழுது என்னுடைய கூடுதல் சான்றிதழ்களை நான் எடுத்து வைப்பேன். அதை வெறுமனே நான் படித்த படிப்பை மட்டும் கூற மாட்டேன். நான் கூடுதலாக பெற்றிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் காமிச்சுதான் என்னுடைய ஊதியத்தை நான் பேசக்கூடிய நிலையில் நிர்ணயிக்கக்கூடிய அளவில் நான் இருப்பேன். இது மகாலட்சுமி அம்மா கேட்டதுக்காக நான் கொடுக்கக்கூடிய மறுபதில். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், இப்போ நான் பிரியாணி செய்கிறேன். உங்கள் கருத்து புரிந்து கொள்ளப்படுகிறது, உங்கள் கருத்து எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து உங்களுடைய வாதங்களை வைக்கலாம். திண்டுக்கல் பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, இப்படி பல பிரியாணி பெயர்களை நாம் சொல்லும் போதே மனதுக்கு மகிழ்ச்சி வந்து விடுகிறது. ஆனால் அது சாப்பிட்ட மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குமா என்றால் நிச்சயமாக கிடைக்காது ஐயா. இந்த வாதத்தை நான் முன்வைத்துக் கொள்கிறேன். அடுத்து இப்ப இன்னைக்கு கீழடி அகழ்வாய்வா இருக்கட்டும், அல்லது உத்தரமேரூர் கல்வெட்டா இருக்கட்டும், பட்டய சான்றிதழ்களா இருக்கட்டும், சின்னமனூர் செப்பேடா இருக்கட்டும், அனைத்துமே நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கு வலு சேர்க்கக்கூடிய சான்றாதாரங்களாக நிற்கிறது. இதே மட்டும் இந்த சான்றாதாரங்கள் இல்லை என்றால் இளைய தலைமுறை தொல்லியல் அறிஞர்கள் மேலும் ஊக்கமோடு செயல்படுவார்களா என்று கேட்டால் அங்கு மனமகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள் என்ற பதில் நாம கூற முடியுமா? இதுவே மகாலட்சுமி அம்மையாரா இருக்கட்டும் அல்லது குமுதா அம்மாவா இருக்கட்டும், தங்களுடைய குழந்தைகள் படித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நல்ல ஒரு சிறப்பான செயலை வீட்டில் செய்கிறார்கள், ஓகே நான் மகிழ்ச்சி பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதோட நிப்பாட்டிக்கிறாங்களா? இல்ல அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு பல ஊரும் நம்ம மகனை பாராட்டணும் மகளை பாராட்டணும்னு நினைச்சு பதிவிடுறதுல விருப்பம் இருக்காங்களா? இல்ல மகன் நான் பள்ளியில பேச்சு போட்டியில கலந்துக்கிட்டேமா, மகிழ்ச்சியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டா அந்த எத்தனை தாய் இன்றைக்கு நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன்டா நீ இங்கேயே ஒழுங்கா பேச மாட்டியே, அங்க போய் கட்டுரை போட்டி எழுதுனேன், பேச்சு போட்டியில பரிசு பெற்றேன்னு சொன்னா நம்புறதுக்கு என்ன சான்றாதாரம் இருக்குன்னு தான் கேட்பாங்களே தவிர பரவாயில்லப்பா நீ மகிழ்ச்சி பட்டுக்கிட்டியா அப்படின்னு கேட்கறதோட எந்த பெற்றோர் நிற்கிறார்கள் என்ற வினாவிற்கும் எதிர்த்தரப்பு எனக்கு பதில் கூற வேண்டும். உலக சாதனை நிகழ்வு இன்றைக்கு எத்தனையோ விதமாக எத்தனையோ பெண்கள் மிக 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 அபாரமாக சாதித்து கொண்டு தங்களுடைய சாதனைகளை காட்டுவதன் மூலமே இத்தனை சாதனைகள் நிகழ்கிறது. நம்மால் சாதனை நிகழ்த்த முடியாதா? நம்மாலும் சாதனைகள் செய்ய முடியாதா? நம்மாலும் ஒரு சான்றிதழாவது பெற முடியாதா என்ற ஏக்கத்தின் அடிப்படையில் நாம் பெறுகிறோம். அந்த சாதனைகள் இன்றைக்கு உண்மையிலே ஐயா சென்எக்சஸ் நிறுவனத்தின் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய விருதுகள், சான்றுகள், தினம் தினம் என்னுடைய கதைகளை என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் கேட்டுக்கொண்டு என்னுடைய மதிப்பு மேலும் மேலும் கூடிக்கொண்டு இருக்கிறது. இதனால் என்னுடைய பணிக்கு வலு சேர்க்கிறது. நான் தைரியமாக சொல்கிறேன், என்னுடைய செயலாளரிடத்தில், என்னுடைய தாளாளரிடத்தில், என்னுடைய முதல்வரிடத்தில் மேலும் அடுத்தவரிடம் எனக்கு ஊக்கத்தொகை கொடுங்கள் ஐயா, நான் இத்தனை சான்றிதழ்கள் பெற்றிருக்கிறேன் என்று நான் கூறி அந்த என்னுடைய தைரியமான துணிச்சலாக நான் கேட்டு பெறுவேன் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி.
அடுக்கடுக்கான ஆதாரங்கள் மிக சிறப்பா ஊதிய உயர்வு இருக்குதா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய அந்த கருத்து, பிரியாணி வந்து பேர் சொன்னாலாம் மட்டும் அது சுவைக்காது, சாப்பிட்டு பார்த்தாதான் அது சுவையா இருக்கும் அப்படின்ற கருத்து, இன்னும் சான்றிதழ்லாம் இதெல்லாம் மகிழ்ச்சியோட மட்டும் இருந்தா போதாது, சான்றிதழ் தான் ஆவணமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பல கருத்துக்களை சான்றுகளை எடுத்து வைத்திருக்கின்றார் நம்முடைய ஆசிரியர் செல்லப்பாண்டி அம்மா அவர்கள். மகிழ்ச்சி. அடுத்து நம்முடைய வழக்குரைஞர் இணைஞ்சிட்டாருங்களா? இணையறேன்னு சொல்லியிருக்காருங்கய்யா. இன்னைக்கு அவருடைய அலுவலகம் திறப்பு விழாவா, நான் இப்பொழுது இணைஞ்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தை நாம் மீண்டும் இந்த உலக சாதனைகள் பணிக்கு வலு சேர்க்கின்றன என்ற அணியிலே இருக்கக்கூடிய நிறைவு பேச்சாளராக இருக்கக்கூடிய சவிதா யுவராஜ் அவர்களை அவர்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன். பிறகு சதீஷ்குமார் அவர்களை அழைக்கலாம். மகிழ்ச்சி, வாங்கம்மா. சென்னெக்ஸஸ் குழுமம் நிறுவனர் மற்றும் முனைவர் திருமதி கவிதா செந்தில்நாதன் அம்மா அவர்களுக்கும், பட்டிமன்ற நடுவர் காஞ்சி கதிரவன் ஐயா அவர்களுக்கும், எதிரணியாய் இருந்தும் எங்கள் அணிக்கு சாதகமான கருத்துக்களை கூறிய சகோதர சகோதரிகளுக்கும், எங்கள் அணி என்றும் அறிவின் அணி என அறிவின் பிணித்திருப்பான் ஐயா வழி நின்று கருத்துக்களை கூறிய சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளும். எண்ணம் சொல் செயலால் எப்போதும் எவருக்கும் நன்மையே விளைவிக்க நாட்டமாய் இருப்பதால் தான் உலக சாதனை நிகழ்வுகள் அடுத்து செய்ய இருக்கின்ற பணிக்கு வலு சேர்க்கின்றன. 2 உலக சாதனைகளை முடித்த உந்து சக்தியே 3வது உலக சாதனையாகிய என்னை தலைகுனிந்து படி உன்னை தலை நிமிர்ந்து வைக்கின்றேன் என்கின்ற உலக சாதனை புத்தக வாசிப்பு எனும் அடுத்த நிகழ்விற்கு வலு சேர்க்கின்றன. உலக சாதனை நிகழ்வு எனும் பணிக்கு வலு சேர்க்கின்றன. உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு இன்னும் ஒரு நோபல் பரிசு கூட கிடைக்காத நிலையில் கூட இன்னும் தமிழை உறுதியாக பற்றி கொண்டு இந்த ஏஐ யுகத்தில் கூட தமிழுக்காக நாங்கள் இருக்கின்றோம் எனும் தமிழின் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகின்ற பணிக்கும் வலு சேர்த்து கொண்டிருக்கின்றன. ஆணுக்கு அறை போதும், பெண்ணுக்கு வீடு வேண்டும். பெண் சுதந்திரம் என்பது பேசுவதும் கேட்பதும் என்ற இருவழி பாதை. பெண்கள் விரும்புகின்ற வாழ்க்கையை சுய சம்பாத்தியம் எனும் சுதந்திர காற்றில் சுகமாய் சுவாசிக்க வேண்டியிருப்பதால் அவர்கள் என்றுமே சுவாசிக்கும் பணிக்கும் உலக சாதனை நிகழ்வுகள் காரணமாய் இருக்கின்றன. உலக சாதனை நிகழ்வுகளின் தலைப்புகளை பார்த்திருந்தாலே புரிந்திருக்கும். அவைகள் எல்லாமே வெறும் மகிழ்ச்சிக்கானவை மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெறும் மனமகிழ்ச்சி மட்டுமே இருப்பதில்லையே, நடைமுறை வாழ்க்கையில் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு அளிக்கும் வகையில் தான் உலக சாதனை நிகழ்வுகளில் கொடுக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு தலைப்புகளும் இருந்தன. அதனையே அங்கு வந்திருந்த ஒவ்வொரு பெண் ஆளுமைகளும் எடுத்துரைத்தார்கள். அதை ஆண் ஆளுமைகளும் ஆமோதித்தார்கள். அதனையே நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அறிவை உணர்ச்சி வெல்வது இயல்பு, அறிவால் உணர்ச்சியை வெல்வதே சிறப்பு. மிதமிஞ்சிய மனமகிழ்ச்சியில் தரியது தவறியது என்பது எப்போதும் தெரியாது. காலம் சில நேரம் பறவையை போல் பறக்கும், சில நேரம் நத்தையை போல் நடக்கும். இவ்விரண்டையும் அறியாத கணம் மட்டுமே மனமகிழ்ச்சிக்கான கணம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. மகிழ்ச்சி அம்மா, மகிழ்ச்சி. மிக சிறப்பாக கருத்துக்களை வைத்திருக்கின்றார் சவிதா யுவராஜ் அவர்கள். நூல் புத்தகங்கள் நீங்கள் தலை குனிந்து படியுங்கள், உங்களை தலை நிமிரச் செய்கிறேன் என்ற அந்த சிறப்பான கருத்தையும், இப்படிப்பட்ட உலக சாதனை நிகழ்வுகள் தமிழ் பணிக்கு வலு சேர்க்கின்றன. இன்னும் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து இந்த உலக சாதனை நிகழ்வில் பங்கேற்று இதை மேலும் வலு சேர்த்து இருக்கின்றார்கள் என்று பல கருத்துக்களை இங்கே வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, மகிழ்ச்சியே மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்றன என்ற அணியினுடைய நிறைவு பேச்சாளராக வழக்குரைஞராக இருக்கக்கூடிய நம்முடைய வழக்குரைஞர் மதுரை சதீஷ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். கவிதம்மா வந்துட்டாரா? மூணு முறை கூப்பிட்டாவது வருவாரா? சதீஷ்குமார், சதீஷ்குமார், சதீஷ்குமார். எப்பொழுதுமே முதல் ஆளா இணையக்கூடியவர். 6:20 இருந்தே உட்கார்ந்துருப்பாரு.
ஸ்டார்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இந்த அவர் மகிழ்ச்சியிலேயே மூழ்கி விட்டார் ஐயா. மகிழ்ச்சி என்ற அணியில் அப்படி இல்லாம கூறக்கூடாது. மகிழ்ச்சி என்ற அணியில் பார்வையாளராக இணைந்திருக்கின்ற யாராவது மகிழ்ச்சி என்ற அணியில் பேசுவதாக இருந்தால் அவருக்கு வாய்ப்பு தரப்படுகிறது. அப்படி யாராவது இருந்தால் கை உயர்த்தலாம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. திருமதி அன்பரசி. மகிழ்ச்சி. கோடம்பாக்கத்திலிருந்து அன்பரசி அவர்கள் சென்னையிலிருந்து இணைந்திருக்கின்றார்கள். அவர் உடனடியாக இணைகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றார். அது அவருக்கும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். இந்த உலக சாதனை நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியை தருகின்ற, மனத்துக்கு மகிழ்ச்சியை தருகின்றன என்ற அணியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக வந்திருக்கின்றார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உமிழ் சுரக்க மறந்தாலும் என்ன, தமிழ் சுரக்க மறக்காது. எங்களுடன் என்றும் ஒளி வீசி கொண்டிருக்கும் நடுவர் கதிரவன் ஐயாவிற்கு ஒரு வணக்கம். சென்எக்சஸ் கலை மற்றும் கலாச்சார மன்றத்தில் அதன் மகிழ்வை கொண்டாடும், உலக சாதனை மகிழ்வை கொண்டாட குவிந்திருக்க அனைவரையும் வருக வருக வரவேற்றோம். நன்றி. இந்த இது மகிழ்ச்சி தாங்க ஐயா. ஃபர்ஸ்ட் நம்ம மகிழ்ச்சியா இருந்தாதான் பணி செய்யற இடத்துலயும் நம்ம பணிக்கு அது வலு சேர்க்க முடியும். எவ்வளவு மகிழ்ச்சியோட நம்ம இந்த இதுல பயணிச்சோம் இந்த 10 நாளும் அப்படின்னு எல்லாம் கண்கூடா பார்த்தோம். அந்த மகிழ்வு இருக்காங்காட்டி தான் அந்த டைமை ஒதுக்கி அவங்களால வர முடிஞ்சிச்சு இந்த நிகழ்ச்சிக்கே. ஒரு இதுக்கும் பணிக்கும் இது வலு சேர்த்துச்சுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே பிஹெச்டி பண்றவங்க இருக்காங்க, ஓரளவுக்கு முனைவர், அந்த டீச்சர் லைன்ல இருக்கிறவங்க தான் நிறைய நம்ம குழுவுல பயணிச்சாங்க. அவங்க எல்லாருக்குமே இது அவங்க பணிக்கு மேலும் வலு சேர்க்கிறதா அமைந்தது. அது அந்த மகிழ்ச்சியோட கலந்துகிட்டனாலதான் அப்படின்னு நாங்க சொல்றோங்க ஐயா. எல்லாருமே அந்த தலைப்பை ஒட்டி பேசுறோம் அப்படிங்கறதுனால மகிழ்ச்சி 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 மட்டுமே இருந்தது ஐயா. அந்த மகிழ்வோடையே நான் இந்த நிகழ்ச்சி வரைக்கும் 10 நாள் நிகழ்ச்சியுமே தொடர்ந்து பயணிச்சேன். இது என் பணிக்கு எப்படி வலு சேர்க்குது அப்படின்றதும் இருக்கு. அது மகிழ்ச்சியோட செஞ்சனாலதான் என் பணிக்கும் வலு சேர்த்துச்சு. அந்த தைரியம் வந்தது. அதுவும் பெண்களா சேர்ந்து செஞ்சோம். கடைசி நாள் நிகழ்வு ஆடவரும் இருந்தாங்க. அதெல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடணுங்க ஐயா. இந்த நிகழ்வு மகிழ்ச்சியே எங்களுக்கு. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. இடைச்செருகளாக வந்தாலும் அன்பரசி அவர்கள் நிறைவான கருத்தை மகிழ்ச்சியாக தந்திருக்கின்றார். அவருக்கும் நம்முடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரம் தீர்ப்பு நேரம். இந்த உலக சாதனை நிகழ்வுகள் 8 நாட்களாக மகளிர் நாளை ஒட்டி நடந்து நாம் சாதனை புரிந்திருந்தாலும் வெற்றிக்கு பிறகு அடுத்த மைல்கல் தேடி கவிதா அம்மா அவர்கள் அன்றைக்கே குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இது அனைவருக்கும் மகிழ்ச்சி என்று எல்லோரும் நேற்றைக்கு அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய விதம் மிக சிறப்பாக இருந்தது. ஏனென்று சொன்னால் மனத்திற்கு மகிழ்ச்சி தருகின்ற செயலைத்தான் யாராக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செய்வார். இன்றைக்கு பேசியிருக்கின்ற அனைவருமே அவர்களுக்கு மன நிறைவு இருப்பதால் தான் தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். இதில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால், அவர்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருந்தால், அவர்களுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருந்தால் இந்த இணைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்க மாட்டார்கள். ஆக இங்கே இணைந்து பேசுவதில் அவர் அனைவருக்கும் மகிழ்ச்சி, மட்டற்ற மகிழ்ச்சி அல்ல. இப்பொழுதெல்லாம் மட்டு இல்லை, அளவற்ற மகிழ்ச்சி. மட்டு என்பதற்கு வேறொரு பொருளும் இருக்கிறது. அவையெல்லாம் இப்பொழுது அனைவரும் அருந்துவதில்லை. ஆக அளவற்ற மகிழ்ச்சியை கொண்டிருக்கின்றோம். கவிதா அம்மா அவர்கள் உலக சாதனை அப்படி என்ற ஒரு சாதனையை இந்த சென்எக்சஸ் குழுமத்தின் சார்பாக பெற்றிருப்பது, அதற்கு ஒரு விண்மீன், உடு, நட்சத்திரம், ஸ்டார், அந்த ஒரு சிறப்பை தந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே இவர்களுக்கு அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருவோம் என்று நம்முடைய உலக சாதனையாளர், உலக சாதனை புத்தகத்தினுடைய அந்த வெங்கடேசன் அவர்கள் நேற்றைக்கே அறிவித்து மிக சிறப்பாக அனைவரும் மகிழ்ந்தோம். அனைவரும் கரவொலி எழுப்பி, அனைவரும் மகிழ்ச்சியை பரிமாறி, அனைவரும் வார்த்தைகளால் வெளிப்படுத்தி, அப்படி அனைவரும் மகிழ்ந்திருக்கின்றோம். ஆக இந்த உலக சாதனை நிகழ்ச்சி என்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தந்திருக்கின்றது. ஆக மன நிறைவை தந்திருக்கின்றது என்ற அணியிலே இப்படியாக பல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால்
கிரிக்கெட்ல கேப்டன் தோனி மாதிரி வெற்றி அடைஞ்சிட்டு உலக சாதனை புரிஞ்சிட்டு எப்படி கேப்டன் தோனி அமைதியா இருந்து மத்தவங்க எல்லாம் கொண்டாடும் போது சும்மா கூப்பிடும் போது அப்படி போயிட்டு நிப்பாரோ, அத தலையில ஏத்திக்க கூடாது. நாம வெற்றி பெற்றுட்டோம், பெரிய அளவுக்கு நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு தலையில ஏத்திக்கிட்டு தலகணம் இல்லாம, அவர் முடிவெண்ணா அதிகமா இருக்கலாம், ஆனா தலகணம் இல்லாம அவர் அடுத்தடுத்த செயல்பாட்டுக்காக அப்படி போய்கிட்டு இருந்த மாதிரி, இங்கே நம்முடைய கவிதா செந்தில்நாதன் அவர்கள் ஒரு பெரிய உலக சாதனை நிகழ்வு நடத்திவிட்டு அடுத்த நாள் பாராட்டு, அடுத்த நாள் பட்டிமன்றம், அடுத்து 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 அப்படின்னு தொடர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, நம்முடைய செல்லப்பாண்டி அம்மா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள், நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அத்தனை சான்றிதழ் வாங்கியிருக்கீங்க, இத்தனை இல்ல, நம்முடைய ஆர்வம், ஈடுபாடு, தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தன் முனைப்பு, இதுதான் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொண்டே இருக்கும். தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் சுவை இருக்கும் என்று சொல்வது போல, நாம சாதனை என்பது தொடர்ந்து போயிட்டோம். குற்றாலீஸ்வரன் அவனுடைய உலக சாதனை படைக்கும் பொழுது அவனுக்கு 9-10 வயசு கூட கிடையாது. புரட்சி எண்ணங்கள் ஏற்பட்ட போது, வரலாற்றில் புரட்சி எண்ணங்கள் ஏற்பட்ட போது மாஜினிக்கு வயது 10 வயது. அதே போன்று மிகப்பெரிய சாதனை படைத்தவன், 3 கண்டங்களிலும் தன்னுடைய ஆட்சி பரப்பை நிறுவிய அலெக்சாண்டர் 39 வயதுக்குள் இறந்து விட்டார். ஆக சாதனைகள் என்பது அனைவரும் புரிந்து கொண்டிருந்தால் அடுத்து 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 என்று செல்ல வேண்டும், சென்று கொண்டே இருப்பார். 10ஆம் வகுப்பு முடித்து விட்டோம், மிக சிறப்பான அளவுக்கு மதிப்பெண் பெற்றோம், அடுத்து 12ஆம் வகுப்புல சிறப்பா மதிப்பெண் வாங்கும், 12ஆம் வகுப்பு முடித்து விட்டோம், அடுத்து பட்டப்படிப்பு, அடுத்து பட்ட மேற்படிப்பு, அடுத்து ஆய்வு, அடுத்து முனைவர் பட்டம், அடுத்து முது முனைவர் பட்டம், அடுத்து வேற துறையில தேடல் தேடல் தேடல்னு போய்கிட்டே இருக்கு. ஆக தொடர்ந்து செல்கின்ற அந்த தேடல் என்பது அடுத்தடுத்த நம்முடைய முயற்சிக்கு வலிமை சேர்க்கும். எப்படின்னா, இந்த மாதிரி கவிதா அம்மா முடிச்சுட்டு அமைதியா இருக்கிறாங்க இல்லையா, அந்த பண்பு பாருங்க, பண்புடையார் பட்டுண்டு உலகம் அஃதின்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்பான் வள்ளுவன். இப்படிப்பட்ட அமைதியான அந்த தன்மை, ஆரவாரம் இல்லாமல், இன்னும் வேறு சிலராக இருந்தால், நான் இவ்வளவு பெரிய சாதிச்சு உலக சாதனை நாங்க பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு பெரிய அளவுக்கு விளம்பரம் செஞ்சு அப்படியெல்லாம் இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்லாம ரொம்ப அமைதியின் பிறப்பிடமா, இப்ப கூட நம்ம சொல்லும் போது முன்னெல்லாம் திரையில வருவாங்க, இப்ப திரையில கூட வராம தன்னுடைய முகத்தை கூட காட்டாம அப்படி அமைதியா இருக்கிறாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி பணியுமாம் என்றும் பெருமை என்று சொல்லக்கூடிய வகையில் அப்படி இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னு சொன்னா, இந்த பெருமை உடையவர் தான் இப்படிப்பட்ட செயல்களை செய்ய முடியும். பெருமை உடையவர் ஆற்றுவார், ஆற்றின் அருமை உடைய செயல் என்பான் வள்ளுவன். அந்த அளவிற்கு இப்படி மிக சிறப்பான இந்த செயல்பாடுகள் எல்லாம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது. இருந்தாலும் இது இந்த உலக சாதனை என்பது அடுத்தடுத்த முயற்சிக்கு, அடுத்தடுத்த வெற்றிக்கு, இந்த உழைப்பு நமக்கு இந்த அளவுக்கு வெற்றி தந்திருக்கிறது, இன்னும் மென்மேலும் உழைத்தால் இன்னும் பெரிய பெரிய அளவிற்கு நாம் வெற்றிகளை குவிக்க முடியும், நாம் இன்னும் பலருக்கு பல ஆளுமைகளுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர முடியும். அப்படி மிகப்பெரிய ஆளுமைகளை நாம் இந்த இணையதன் வழியாக இணைத்து பெரிய சாதனை செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை தரும், ஊக்கத்தை தரும், உற்சாகத்தை தரும், மேன்மேலும் நாம் பல வெற்றிகளை நாம் பெற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தரும். அதுதான் சொன்னான் வள்ளுவன், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு என்ற அந்த வள்ளுவரின் கருத்தையே சொல்லி, இந்த உலக சாதனை நிகழ்வு என்பது மனத்திற்கு எல்லோருக்கும் மகிழ்ச்சியை தருகின்றன. அப்படி தந்திருந்தாலும் அடுத்தடுத்த பணிக்கு மென்மேலும் செல்வதற்கு அனைவருக்கும் வலிமையை சேர்க்கின்றன என்று சொல்லி, இந்த உலக சாதனை நிகழ்வுகள் பணிக்கு மேன்மேலும் வலிமையே சேர்க்கின்றன, மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் வலிமையே சேர்க்கின்றன. அப்படிப்பட்ட நிலையே இருக்க வேண்டும். எல்லோருக்கும் அந்த மனநிறைவு இருந்தாலும் அடுத்த கட்ட முயற்சி என்பது இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேடல் தான் மனிதனை வாழ்வில் உயர்த்தும். எல்லா நிலையிலும் அது தமிழ் மொழியில் நாம் செய்யக்கூடிய இங்கே கருத்தரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம் என்று எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி இந்த 2 அணியிலும் மிக சிறப்பாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளையும் பாராட்டி, இங்கே பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து பார்வையாளர்களையும் பாராட்டி, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து மிக சிறப்பான அளவிற்கு நடத்தி சென்றிருக்கக்கூடிய
தென்னெக்ஸஸ் கலை மற்றும் பண்பாட்டு குழுமத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், நிறுவனர் அம்மையார் முனைவர் கவிதா செந்தில்நாதன் அவர்களையும் அனைவரையும் பாராட்டி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். காஞ்சிபுரத்திலிருந்து கதிரவன். நன்றி ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு பட்டிமன்றம், நல்லதொரு பேச்சாளர்கள், நல்லதொரு தீர்ப்பு என்று இன்றைய பட்டிமன்றம் மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் நேரத்திற்கு உட்பட்டதாகவும் இருந்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஒரே ஒரு வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்த விடயம் என்னவென்றால், சதீஷ்குமார் ஐயாவால் இப்பொழுது இணைந்திருக்கின்றார், ஆனால் நிகழ்வில் பேச முடியவில்லை என்பது ஒரு சிறிய வருத்தம். அந்த வருத்தத்தை நமது சகோதரி அன்பரசி அவர்கள் நிவர்த்தி செய்திருக்கிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அதனால் இங்கே துன்பம் வந்தால் உடனே இன்பம் வந்துவிடும், இன்பம் வந்தால் அடுத்தடுத்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயங்கள் ஏற்பட்டுவிடும் என்கின்ற வகையிலே ரொம்ப சிறப்பாக இன்றைய பட்டிமன்றம் நடந்தது. இன்று நான் காட்சிக்கு வரக்கூடாது என்பது இல்லை, வரக்கூடிய நிலையில் இல்லை என்பதுதான் உண்மை. சான்றிதழ்கள் அனைத்து பணியும் முடிந்து விட்டன. மற்ற சிறு வேலைகள் இருப்பதால் என்னால் இணையத்தில் வர முடியவில்லை ஐயா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன் இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு இன்னைக்கு வச்சோம் அப்படின்னா, என்னுடைய சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பலாப்பழ அல்வாலாம் செஞ்சு கொடுத்தாரு, உலக சாதனை நிகழ்ச்சி பண்ணிட்டோன்ட்டு. ஆனா ஒரு கேள்வி கேட்டாரு, இதனால என்ன யூஸ்ன்னு கேட்டாரு. அதுக்கு நான் ஒரு பட்டிமன்றமே வைத்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன், யூடியூப்ல நான் தரேன், நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதனுடைய விளைவுதான் இன்றைய தலைப்பு. இது போல் பலரது வீட்டிலும் கேட்டிருந்திருக்கலாம். அவர்களுக்கு ஒரு பதிலாக இந்த யூடியூப் இணைப்பினை நீங்கள் தர வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வு என்பதை உண்மையை நான் உணர்ந்து நான் கூறுகின்றேன். ஏன்னா சோவாட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்க இது மாதிரி படைச்சிட்டோம் தெரியுமா, சோவாட், இப்ப என்ன அதனால என்ன பயன், 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. சோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக இந்த நிகழ்வானது இருக்க வேண்டும் என்பதால் தான் இந்த தலைப்பினை இன்று நாம் வைத்திருக்கின்றோம். நமக்குள்ளறையே ஒரு விஷயம் ஓடும், அதற்கு ஒரு பதிலாகத்தான் இந்த விஷயம். ஏனென்றால் உலக சாதனை நிகழ்வுகள் எனக்கே போதும், இது எல்லாம் 8 என்று கூறினார்கள். இது 8வது சாதனை சொல்ல போனால். கரெக்டாக எனக்கு அப்புறமா தான் தோன்றியது, இது 8வது நாளில் செய்யக்கூடிய 8வது சாதனையாக இருக்கிறது அப்படின்ட்டு. ரொம்பலாம் அதிகமா செய்யல. நிறைய பேர் கேத்ரின் மிட்டில்டாம் எல்லாம் பாருங்க 50, 60, 70, 80 கூட வச்சிருப்பாங்க. எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு எக்கச்சக்கமா அவர்கள் எல்லாம் சாதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் அந்த அளவில் ஒரு அளவில் எனக்கு அதில் போதும் என்று ஒரு எண்ணம் விட்டது. ஆனால் இப்போது ஆண்டு விழாவை முன்னிட்டு 5 சாதனைகள் செய்வோம் என்ற என் நம்பிக்கையில் உருவானதுதான். மிக்க மகிழ்ச்சி. சதீஷ்குமார் ஐயா இணைந்திருக்கின்றார். கரெக்டாக 8:15. பலாப்பழ அல்வா ரொம்ப நல்லா இருந்தது தென்மொழியம்மா, நீங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கும் நான் தருவேன். மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஃளைட் மிஸ் பண்ணிட்டு நிக்கிறாரு நம்முடைய வழக்கறிஞர் மதுரை சதீஷ்குமார் அவர்கள். போனதுக்கு அப்புறமா தள்ளுபடி செஞ்சுட்டோம். அம்மா தூரத்தில் இருப்பதால் நாங்கள் வர முடியாது என்று பலாப்பழ அல்வா ஆசையை ஊட்டுகிறீர்கள். நாவில் நீர் ஊறுகிறது. நீங்க இப்படி சொல்றீங்களே தேன்மொழி அம்மா, அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன் சாப்பிடுறப்ப சொன்னேன், இது எப்படி ஊட்டச்சத்தா இருக்கோ இல்லையோ, ஆனா சுவையாக இருக்கிறது அல்லவா. அதே மாதிரிதான் எங்களுடைய நிகழ்ச்சி. மக்களுக்கு மனசுல மகிழ்ச்சி இருக்கா, 4 பேர் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க முகத்துல சிரிப்பு வருது, அந்த சிரிப்பு எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுதான் இதோடைய வெற்றி நான் நினைக்கிறேங்க அப்படின்ட்டு நம்ம சொன்னது. 8:15. இப்பொழுது கருத்துரையில் சதீஷ்குமார் ஐயா, தேன்மொழி அம்மா வந்திருக்காங்க, விஜயராணி அம்மா வந்திருக்காங்க, ஒரு நபர் ஒருத்தர் இணைந்திருக்கிறார், அவர் கவிஞர் சுஜி மாதேஷ், முருகன் ஐயா, இவர்கள் எல்லாம் கருத்துரை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இனி இந்த நிகழ்வினுடைய ஒருங்கிணைப்பை கவிதா செந்தில்நாதன் அவர்கள் இனி ஒருங்கிணைப்பார். நன்றி, நன்றிங்க ஐயா, நன்றி. நல்லதொரு தீர்ப்பிற்கு மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் அன்பும். நன்றிங்கம்மா, நன்றி. கவிஞர் சுஜி மாதேஷ் சொல்லுங்க. பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருந்தீங்க, ஆனா உங்க கருத்துரைக்கு வாய்ப்பு தருகிறோம். கூறுங்கள் தங்களுடைய கருத்தை. மியூட் எடுத்துட்டு பேசுங்க ஐயா. மரியாதைக்குரிய அம்மா அவர்களே, நான் பார்வையாளராக வந்திருக்கிறேன். என்ன தலைப்பு என்று எனக்கு தெரியவில்லை. இப்பொழுதுதான் உடனடியாக பார்த்தேன், என்னுடைய மாமனிதர்கள் எல்லாம் உள்ளே இருந்தார்கள். அதனால என்ன தலைப்பு என்று அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக சிறப்பாக நான் செய்வேன். நீங்கள் தனிப்பட்ட பதிவில் என்னிடம் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டீர்கள். நான் சொல்லியிருந்தேன் பின்னூட்டம் வேணா கொடுங்கய்யா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் சரி, பரவாயில்ல, அடுத்த வாட்டி நமக்கு வாய்ப்பு தருவோம். இப்பொழுது வழக்கறிஞர் சதீஷ்குமார் ஐயா அவர்கள் வாங்க.
3 முறை அழைத்தோம். உங்களுடைய கணக்குப்படியே நீங்கள் வரவில்லை என்பதால் அழைப்பினை இல்ல தள்ளுபடி முதல்ல செய்து விட்டார் நடுவர் அவர்கள். முதல்ல இந்த அவை அம்மா இன்னைக்கு அவரு வசந்தன் கோ மாதிரி வந்திருக்காருமா, வழக்குரைஞரா வரல. சதீஷ்குமார் ஐயாவுக்கு அன்பரசியின் நன்றிகள். அவ்வளவுதான், இந்த இடத்துல ஜெயிச்சுட்டேன், அவ்வளவுதான் போதும். இது இல்ல, நானு எப்பவுமே எல்லா நிகழ்வுக்கும் ஒரு அரை மணி நேரம் முன்னதாகவே வந்து விடுவேன். இன்னைக்கு என்னுடைய நிகழ்வு இங்கே இருந்ததுனால தொடர்ச்சியாக வந்து விருந்தினர்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். என்னால வந்து அவங்களை தவிர்த்துட்டு இந்த இடத்துல உட்கார முடியல. ஏன்னா அலுவலகத்துலதான் இந்த செட்டப் எல்லாமே இருக்கு. அதனால ஐயா, நாங்கள் அனைவருமே புதியவர்கள். நீங்கள் தான் எங்கள் அணியின் ஒரு பலம் மிக்க நினைத்து கொண்டு நாங்கள் வாதாடினோம் எங்கள் கருத்தை. ஆனால் நீங்க வராது எங்களுக்கு எங்கள் அணி மகிழ்ச்சியை தருவதே என ஐயா அவர்கள் கூறவில்லை. ஆனால் நீங்கள் பேசியிருந்தால் நிச்சயம் அந்த தலைப்பிற்கு மகிழ்ச்சி மனதிற்கு தீர்ப்பு அளித்திருப்பார் அண்ணா அவர்கள். ஆமா, அடுத்த வாரத்துல இதே மாதிரி இன்னொரு பட்டிமன்றம் வைக்கிறோம். நம்ம கட்டாயம் ஒரே அணியில இருக்கோம், நம்ம ஜெயிக்கிறோம், அவ்வளவுதான். வலுவா பேசி ஜெயிக்கிறோம். ஏன்னா நான் இதனாலும் ஒரு நாள் வரையில இப்படி வந்து எந்த ப்ரோக்ராமே மிஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா பேரை வந்து இதுல போட்டதுக்கு அப்புறம் மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி கவிதாமா ரொம்ப 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 மன்னிக்கணும். இது வந்து யதார்த்தமா நடந்தது இல்லை, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இந்த மாதிரி வரும்னு சொல்லி. அதனால இந்த உலக சாதனை நிகழ்வை நான் ஒவ்வொரு நாளும் கண்டுகளித்து இந்த ஒரு நிகழ்வு தான் என்னால கண்டுகளிக்க முடியாம போயிடுச்சு. இந்த கூட்டம் இன்றல்ல என்றுமே வெற்றியடைய பிறந்த கூட்டம். மற்றோர் என்ன சொல்வார் என்பதற்கோ இல்ல வந்து அவங்க பாராட்டணுன்றதுக்காகவோ செய்யக்கூடிய கூட்டம் அல்ல இது. இது வந்து தாங்கள் செய்த விஷயத்தில் தாங்கள் மனநிறைவு அடைந்து அதில் சந்தோஷப்படுகிற ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம். அந்த கூட்டம் இன்றைக்கல்ல என்றைக்குமே வெற்றி பெறும் கூட்டமாகத்தான் இருக்கும். ஆக வந்து இது வந்து ஒட்டுமொத்த அணியின் வெற்றி. அதற்கு தூணாக இருந்த கவிதா செந்தில்குமார் அம்மாவா இருக்கட்டும், தேன்மொழி அம்மாவா இருக்கட்டும். கவிதா செந்தில்நாதன் யார் அந்த செந்தில்குமார் என்று தெரியவில்லை. குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்காதீர்கள். கவிதா செந்தில்நாதன். சாரி கவிதா செந்தில்நாதன். பண்ணிக்கணும். அந்த மனிதரை ஒரு தடவை எங்களுக்கு காமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்ன பார்க்கவே இல்லை, நான் வந்ததுல இருந்து அவர் பார்க்கவே இல்லை. ஒரு நாளையும் காமிக்கிறது அந்த செந்தில்நாதன் செந்தில்குமார். எல்லோருக்கும் என் சார்பில் மனம் நிறைந்த நன்றி. உங்களோடு இந்த அவையை பகிர்ந்து கொள்வதிலும் இந்த நிகழ்வில் பங்கேற்பதிலும் இன்றைக்கல்ல என்றைக்குமே இது மனதில் இருந்து வரக்கூடிய வார்த்தை, வாய் வார்த்தை அல்ல. என்றைக்குமே மகிழ்வோடு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக நான் இருப்பேன். என்னுடைய ஒவ்வொரு நாளும் மகிழ்வாய் முடிவதற்கு இந்த அவை ஒவ்வொரு நாளும் காரணமாய் இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால அதற்கு வந்து என்னுடைய சிறப்பு நன்றி. நாம் வெற்றி பெற பிறந்த கூட்டம். இன்னும் வெற்றிகளை நிறைய குவிப்போம். அதில் எல்லோரும் பங்கேற்போம். அதையும் நாம் கொண்டாடுவோம். கொண்டாடி மகிழ்வில் திளைப்போம். அவ்வளவுதான் என்னுடைய இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றிங்கய்யா, மகிழ்ச்சி. என்னால் இன்று மகிழ்வடைந்த அன்பரசி அம்மாவுக்கு சிறப்பு நன்றியும் வாழ்த்துக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அடுத்ததாக தன்னுடைய கருத்துரையை வழங்குவதற்கு யார் வருகிறீர்கள்? அம்மா தாமரை பேசுறேன். தாமரை அம்மா, சொல்லுங்கம்மா. ஒரு நிமிடம். நண்பர் சதீஷ்குமார் ஐயா, உங்களுடைய அலுவலகம் இன்னைக்கு திறந்திருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துகளும் வணக்கங்களும். மேன்மேலும் நீங்க வந்து உங்களுடைய பணியில சிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கவிதா அம்மாவுக்கு தான் என்னோட நன்றிகளை சொல்லணும். நேத்து வெளியூர்ல இருக்க என்னோட கணவருக்கு நான் 3 வேளையும் போன் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க அப்படி கேட்பேன்னா, நேத்தெல்லாம் நான் அவருக்கு கால் பண்ணவே இல்லை. ஒரு நாள் அவரா கால் பண்ண மாட்டாரு சாப்பிட்டீங்களா என்னன்ட்டு. நேத்து நைட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சு பார்க்கும்போது நம்ம ஒரு 9:30 மணி ஆயிடுச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் அவர் தூங்கிருப்பாரு, நான் கால் பண்ண மாட்டேன். இன்னைக்கு காலையில அவரே பார்த்துட்டு ஒரு 9:30 மணிக்கு கூப்பிட்டாரு. என்ன போனே பண்ணல நீ, அவ்வளவு பிஸியான்ட்டு. ஆமாமா நான் ரொம்ப பிஸி அப்படின்னு. 5 பைசா பிரயோஜனம் இல்லை ஆனாலும் அப்படின்னு சிரிச்சிட்டு. நான் சொன்னேன், கண்டிப்பா ஒரு நாள் 50,000க்கு பிரயோஜனமா இருப்பேன் இதனால அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன் ட்விட்டர்ல வந்து எழுதிட்டு இருக்கேன், பாடிட்டு இருக்கேன், அதுல பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அங்க 2 வருஷம் அதெல்லாம் நான் பழகினதுனாலதான் இன்னைக்கு வந்து இந்த சென்னெக்ஸஸ்ல வந்து என்னால இவ்வளவு பெரிய ஆழமைகளுக்குள்ள என்னால வந்து
அவங்களோட சேர்ந்து பயணிச்சு எனக்கும் ஒரு பெயர் வாங்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். சரி சரி பண்ணு, ஏதாவது ஒண்ணு பண்ணு அப்படின்ட்டு. அதே மாதிரி என்னோட நண்பர் வந்து அமெரிக்கால இருக்காரு. அவர்கிட்ட நான் வந்து நேத்து நள்ளிரவுல அவங்களுடைய காலை நேரத்துல எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த மாதிரி ஜெயாமரன் அவர்கள் அட்லாண்டால இருந்து வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொன்னாரு, ஆமா யாருக்கு தெரியும், நீங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து பேசுறீங்க ஜூம்ல, யாருக்கு தெரியும், அதனால என்ன பிரயோஜனம், யாருக்கு வெளியே தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி கிடையாது, நாங்க இங்க ஒரு 30 பேர் அப்படின்னாலும் ஒவ்வொருத்தரும் அந்த 30 பேர் வந்து அவங்க அவங்களுடைய இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டங்கள் மூலமா எல்லாருக்கும் வெளியே வருது சென்எக்ஸஸ். இப்ப என்னோட அழைப்புகள் 10 பேர் வந்தாங்கன்னா அந்த 10 பேரும் அவங்களுக்காக நான் ஒரு அழைப்புதல் போட்டேன். அந்த அழைப்புதல் அவங்க அத்தனை பேரும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு எங்களுடைய அலுமினி குரூப், காலேஜ் குரூப் ஒரு 3 குரூப் இருக்கு, அத்தனையிலயும் போட்டு தேங்க்ஸ் டு செந்தாமரை அப்படின்னு போட்டு அவங்க கவிதாவும் எனக்காவும் போட்டாங்க. என்னோட பள்ளி தோழிகள் அவங்களோட குழுவுல போட்டாங்க. எல்லா பக்கம் போச்சு. அவங்க நான் நிகழ்ச்சி முடிஞ்சு போய் பாக்குறேன், எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க நமக்கு எத்தனை பேர் நம்ம வந்து பங்கேற்கிறோம் அத்தனை பேருக்கு மூலமாவும் வெளியே போகுது. கவிதாமா அவங்களுடைய சுற்று எல்லாத்துக்குமே இது வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்டேஜ் போயிட்டு வெளியில போயிட்டு ஒரு அரங்கத்துல வச்சாதான் இது வந்து பப்ளிசிட்டி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. இங்க நம்ம 10 பேர் தான் இருக்கிறனால 10 பேர் மூலமா 10,000 பேருக்கு போகக்கூடிய அளவுலதான் இந்த நிகழ்ச்சி இருக்கு. இந்த 2 பேருக்கும் நான் அதை தான் நான் சொன்னேன். நானு அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. என்னுடைய தோழிகள், என்னுடைய உறவினர்களுக்கு முன்னால, நீ ஏன் பாடுற, நீ ஏன் எழுதுற, எதுக்கு வாய்ஸ் கொடுக்குற, யூடியூப்ல எதுக்கு பேசுற, அதெல்லாம் கேட்டாங்க. அத்தனை பேரும் இன்னைக்கு வந்து கப்சுப்புன்னு இருக்காங்க. அது வந்து அதுக்கு நன்றி வந்து இந்த சென்எக்ஸஸ் கொள்கைக்கு தான் நான் சொல்லணும். இவ்வளவு பெரிய ஆளுங்களோட சேர்ந்து பூவோட சேர்ந்து நாரும் மணப்பது போலதான் நான் வந்து இங்க வந்து மெருகேறி இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பா கவிதாமாக்கு தெரியும் இன்னைக்கு என்ன எப்படி பார்த்தாங்க, இன்னைக்கு எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தனைக்கும் வந்து என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துகளும். நன்றி அம்மா, மகிழ்ச்சி. சொல்லும் பொழுது சொன்னீர்கள், இன்று வேண்டுமானால் 5 ரூபாய்க்கு 5 பைசாக்கு பிரோஜனம் இல்லாம இருக்கலாம், அப்புறம் 50,000 ரூபாய்க்கு. 50,000ன்றதெல்லாம் ஒரு மதிப்பு இல்லைங்கம்மா. 50,000, 5 லட்சம், 5 கோடி இதெல்லாம் மதிப்பே கிடையாது. விலை இல்லாத ஒரு மதிப்பை நம்ம வந்து அது பெறுவோம். அதை பெறுவோமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம செய்யறதை காட்டிலும் மனசுக்கு நிறைவானதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயம் அதனால் ஏதேனும் ஒரு பயன் வரும். கடமையை செய், பலனை எதிர்பாராதே அப்படின்ற மாதிரிதான் நிச்சயமாக எங்கேயோ ஒரு நல்லது ஒரு பயன் நமக்கு கிடைக்கும். இப்பொழுது நம்ம செய்ய வேண்டியது சிறப்பா என்ன செய்யறோம், இப்ப இன்றைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ட்டு. இந்த நிமிடத்தில் நாம் மகிழ்வாக மன நிறைவாக அடுத்தவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் ஒரு வாழ்ந்ததில் ஒரு பிரயோஜனத்தை விட்டு சொல்லணும் அப்படின்றது மட்டும்தான். சோ அது மாதிரி நம்ம செய்தால் நிச்சயமா வந்து உலகம் ஒரு நாள் நம்மை திரும்பி பார்க்கும். அது திரும்பி பார்க்கணும், நம்ம செய்ய வேண்டாம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக திரும்பி பார்க்க வைக்கும் அப்படின்றதுதான். வாழ்த்துக்கள் அம்மா, நீங்க நல்ல மெருகர் இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தங்கள் கவிஞராக, பாடகராக, கதை சொல்லியாக பல விதமாக நாங்கள் பார்க்கின்றோம். தேன்மொழி அம்மாவிற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு பன்முக நாயகி பட்டத்தை தந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்றேன். இப்ப பன்முக நாயகி தேன்மொழி அம்மாவும் இணைந்திருக்கின்றார், விஜயராணி அம்மையாரு அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய கருத்துக்களை நாம் கேட்போம். மகிழ்ச்சி. குயிலம்மா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வெளிச்சம் இது இல்லை, அதனால அத வந்து மூடி வச்சிருக்கேன். சரியா? சரிங்கப்பா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம வணக்கம் கோயிலம்மா. மியூட் ஆயிட்டீங்கம்மா. தேன்மொழி அம்மா மியூட் ஆகி விட்டீர்கள். இது வந்துருச்சு, ஒரு கால் வந்துருச்சு, அதனால பொறுத்துருங்க. வெகு அழகாக இன்றைக்கு வந்து நேத்தோட நின்று போயிடாம ஒரு பலாப்பழ அல்வா கொடுத்தா கூட, நீங்க என்ன அல்வா கொடுக்குறீங்க, நாங்க பாருங்க எப்படி எங்க ஆட்களை வச்சு பேச வச்சு உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெகு அழகாக இப்படி ஒரு ஸ்வீட்டா நீங்க மறுபடியும் அந்த ரிப்ளை கொடுத்துருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கு. உண்மையிலே வந்து என்ன கேட்டேன்னா, நான் வந்து இந்த 2ம் தான் தீர்ப்பு கொடுத்திருப்பேன். நம்ம கதிரவன் ஐயா சொல்லி இருந்தாலும் என்ன கேட்டா திரும்பி மியூட். பங்கேற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, பார்வையாளர்களாக வந்தவர்களுக்கும் கூட அது வந்து மன மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே போல பணிக்கு வந்து அது நிச்சயமா நமக்கு வந்து அது வலு சேர்த்தது அப்படிதான் சொல்லலாம்.
ரெண்டுமே வந்து கிடைச்ச ஒரு கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியான ஒரு நிகழ்ச்சியா தான் உலக சாதனை நிகழ்ச்சி இருந்ததுன்னு சொல்லுவேன். இருந்தாலும் அந்த இன்னைக்கு பேசின அவர்களுடைய அந்த விவாதத்தின்படி வாதத்தின் அவர்கள் எடுத்து வைத்த வாதத்தின்படி ஐயா அவர்கள் சிறப்பானதொரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். நன்றி. பங்கேற்ற அனைவருக்கும் நமது மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. தொடர்வோம். மகிழ்ச்சிமா. ஆனாலும் ஒரு ஆமா, விஷயம் இதுல தாமரைக்கு உண்மையிலே நான் கூட தாமரை கிட்ட கூட அதை பார்த்து நானும் ரசிப்பேன். தாமரை அவங்களுடைய அந்த இது எல்லாமே எழுத்து பேச்சு, அவங்க அந்த சின்சியாரிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது. அவங்க கிட்ட ஒண்ணு சொன்னா அதை உடனே செய்யறாங்க. ஒரு நல்ல ஒரு அந்த அது அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ரெஸ்பான்சிபிள் அவங்க அது அவங்க முறையா பண்றபடி இருக்கு. எனக்கு இதுல இல்ல, வேற விஷயத்துல கூட நான் பார்த்திருக்கேன். அதனால வாழ்த்துக்கள். நம்ம தாமரை போலயே எல்லாருமே இருக்காங்க. அது இன்னும் முழுமையா எல்லாம் வெளிப்படுத்தல. ஓரளவுக்கு தயக்கம் இருக்கலாம். எல்லார்கிட்டயும் ஒரு தனித்திறமை இருக்கு. அதை நான் பாக்குறேன். அது ஒவ்வொரு நாளும் அவங்க வந்து இருந்து அத மத்தவங்களை பார்த்து ஊக்குவிச்சு அதுக்கெல்லாமே வந்து அந்த நேரம் ஒதுக்கி வராங்க பாத்தீங்களா? அதுவே வந்து அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இதுல ஆர்வம் இருக்குன்னா அதுல வந்து அவங்களுக்கு அந்த திறமையும் இருக்கு. நிச்சயமா எல்லாருமே இப்படிதான் வருவாங்க. அது மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா மனதிற்கு மகிழ்ச்சி தருவது பணிக்கு கூட செல்லாம சில பேர் இருக்காங்க. வீட்டில இருந்து இல்லத்தரசிகள் கூட இதுல பங்கேற்றாங்க. அவர்களுக்கு பணிகளுக்கு வந்து சிறப்பு சேர்க்கலாட்டாலும் மனதிற்கு மகிழ்ச்சி சேர்க்கிறது இல்லையா? ஃபர்ஸ்ட் அதுதானே, மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்கள் வந்து அதிகம். இப்ப நம்மளே பணிக்கு போகல. இப்ப நம்மளே பணிக்கு போனோம் அப்படின்னா கேட்பாங்க, நீங்க எத்தனை சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க? நம்ம எங்க வாங்கினோம், கொடுத்துருக்கோம் அப்படின்னா யோசிப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறது. அப்போ வீட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். அந்த கருத்தை நான் யாராவது முன்வைப்பீர்கள் என்று பார்த்தேன். அந்த கருத்தை யாரும் முன்வைக்கல. பணிக்கு போனாதானே மகிழ்ச்சி, போகாதவர்களுக்கு கலந்துக்குவதே மகிழ்ச்சி தானே அப்படின்றது. பரவாயில்லை, இருந்தாலும் மிக சிறப்பாக இருந்தது. விஜயராணி அம்மா. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். என்னாச்சு நேத்தில் காணொலியில் காணவில்லை? சென்எக்ஸ் கலை மற்றும் காணொலியில் மன்னிக்கவும் வர இயலாத நிலை. நான் வேற ஒரு பணியில் இருக்கிறதுனாலதான் வர முடியல. மிக அருமையான, ஏன்னா நான் இரவிலிருந்து பார்த்து கொண்டேன். ஒரு 12 மணி நேரத்துல, 12 மணி நேரம் கூட இல்ல, ஒரு 8 மணி நேரத்துல இந்த நிகழ்வை மிக அழகாக ஒருங்கிணைத்த அன்பு சகோதரி கவிதா சென் அவர்கள், அந்த குழுமத்திற்கு என்னுடைய பாராட்டுக்கள். அதே மாதிரி இந்த நிகழ்வை வந்து நடுவராக இருந்து இந்த உலகின் ஒளி வீசக்கூடிய கதிரனவாக இருந்து நடுவராக பணியாற்றிய அவருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதுல பேசிய அந்த ஐவர் பஞ்சபூதங்கள் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே இரு அணியிலுமே ஐவர் பேசிய அந்த நிகழ்வு என்பது, இப்ப கூட சொன்னாங்க, இப்ப தோழியர்கள் சொன்னாங்க, பணி என்பது 2 வித பணி. ஒண்ணு அலுவலக பணி, ஒண்ணு வீட்டு பணி. அதனால வீட்டு பணி செய்யப்படும் போது அதுல இருக்கிற ஒரு சிறப்பு, அலுவலக பணி செய்யும் போது அதுல இருக்கிற சிறப்பு. அதனால எல்லாருமே நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அந்த பணி வந்து நமக்கு வலு சேர்க்கிறது, அதுதான் உண்மை. அது அலுவலக பணியை மட்டும் எடுத்துக்கொள்ள கூடாது. இப்ப நமக்கு கவிதா மேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் வரைக்கும், ஏன்னா நம்மளாம் வந்துட்டு ஒரு நிகழ்வு நடத்தினா ஒரு 3 நாள் ஆகும், இல்ல 1 வாரம் ஆகும், இல்ல ஒரு 15 நாள் 1 மாதம் கூட சர்டிபிகேட் ரெடி பண்ணதுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா உடனுக்குடன் அவங்க பேசி முடிச்ச உடனே மிக அழகாக அற்புதமான ஒரு நேர்த்தியான நிலையில ஒரு சான்றிதழை தராங்கன்னா அந்த பணி அனுபவம் இது வந்து ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். உடனே அவங்க பேசி முடிச்ச உடனே, பேச்சாளர்கள் பேசி முடிச்ச உடனே அந்த சான்றிதழ் தரக்கூடிய அது ஒரு அரிய பணி, அது கலை. அதை நம்ம வந்து போற்றணும். ஏன்னா நீங்க வீட்டுல செய்யக்கூடிய சமையல் கலை என்பது ஒரு பணி, அல்லது பிள்ளைகளை கவனித்தல் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு பணி. அதனால அதெல்லாம் நம்ம பணியா எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எல்லாமே ஒரு கலை. அதனால வந்து அலுவலக பணி என்பது வந்து நமக்கு வந்து அது டார்ச்சர் தான். அலுவலக பணி என்பது மிகப்பெரிய, நானா அப்படிதான் நினைக்கிறேன். அலுவலக பணி மிக டார்ச்சர். அதோட சம்பளம் கிடைக்கும், மற்றபடி நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது வீட்டு பணிகள் என்பது மிக மிக உண்மை. வீட்டுல சமைத்தல், இந்த மாதிரியான ஒரு பொதுநல தன்மையோடு, இப்ப சென்எக்ஸஸ் குழுமம் வந்து பொதுநல தன்மையோடு பிறரை மகிழ்வித்து
அதுல வந்து மகிழ்ச்சி கிடைக்கிறது. அவங்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. அவங்க சொன்னாங்கல்ல, தன்னுடைய கணவர் வந்து இதுல என்ன உனக்கு பிரயோஜனம் அப்படின்னும் போது அதை வந்து அனுபவபூர்வமாக செயல்படுத்தி இந்த ஒரு 12 மணி நேரத்துக்குள்ளர இந்த பட்டிமன்றத்தின் மூலமாக தன் கணவருக்கு ஒரு கருத்தை வந்து உணர்த்தியிருக்கிறாங்க. அதுல அது ஒரு மகிழ்ச்சி. அப்ப மகிழ்ச்சி என்பது நாம் எப்படி எடுத்துக்கொள்கிற ஒரு பொருளை அதுலதான் மகிழ்ச்சி இருக்க தவிர மற்றபடி வந்து நம்ம சம்பாத்தியத்திலயோ அல்லது அலுவலகம் சென்று பணி செய்வதிலோ இல்லை. நாம் அந்த நிகழ்வுகளை செயல்களை எவ்வாறு எடுத்துக்கொண்டு அதை மகிழ்ச்சியா பார்க்கிறோமோ அதுலதான் மகிழ்ச்சி இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு மனிதனுக்கு தரக்கூடிய அதுல மட்டும்தான் நம்ம உயிர் வாழறோம். மகிழ்ச்சியில தான் உயிர் வாழறோம் என்று நம்ம நினைக்க வேணும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. அதுதான் நமக்கு மருத்துவமே. மகிழ்ச்சி தான் மருத்துவம். அது எங்க இருந்தாலும் சரி, அது வீட்டுல இருந்தாலும் சரி, அலுவலகத்துல இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, அல்லது வந்து பிள்ளைங்களோட இருந்தாலும், கணவரோட இருந்தாலும், மனைவியோட இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தோம்னா நமக்கு வந்து நோய் நொடி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. கை கொட்டி பைத்தியம் மாதிரி சிரிக்க சொல்றாங்க. மருத்துவர் என்ன சொல்ல, நல்லா 2 கை நல்லா சப்பாத்தி கொட்டி கொட்டி சிரிங்க, நோய் விட்டு போயிடும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போய்விடுன்னு சொல்லி விடுறாங்க. அது போல இந்த மகிழ்ச்சியை வந்து மிக அருமையான சிந்தனை. அதுதான் இந்த கவிதா மேடத்தை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுவதற்கு காரணம். அவங்க எப்படி இப்படி ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ தெரியல. ஆனா வித்தின் செகண்ட்ல வந்து அந்த தலைப்புகளை தேர்வு செய்கிற விதம், அவங்க ஏதோ ரூம் போட்டு யோசிச்சு வச்சிருக்காங்க நீங்க பெரிய பட்டியலே. திடீர்னு அழகான அந்த தலைப்புகளையும் அந்த சிந்தனை என்பது அவங்களுக்கு, ஏன்னா அந்த ஆளுமை திறன், அதுதான் நான் சொல்லிட்டு வரேன். அந்த ஆளுமை திறன், ஆளுமை அந்த தன்மை என்பது அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கு. ஒரு வித்தின் செகண்ட்ல வித்தின் டேஸ்ல இந்த தலைப்பை கொடுத்து வலு சேர்க்கிறதா பணிக்கு மகிழ்ச்சி தருகிறதா அப்படின்ற ஒரு 2மே வந்து சமமான நிலையில் செல்லக்கூடிய நிலையில் தான் நம்மளுடைய கதிரவன் ஐயா அவர்கள் பேசினார்கள். அந்த வகையில அத்துணை பட்டிமன்ற பேச்சாளர் மிக சிறப்பாக தங்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். முதலில் பேசுறதுதான் கேட்க முடியல. இருந்தாலும் மிக சிறப்பாக அனைத்து சகோதரிகளும் சகோதரர்களும் பேசினார்கள். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அன்பு சகோதரி மீண்டும் கவிதா சென் அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் பாராட்டியும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொண்டு இடம் சாருகிறேன். அனைவருக்கும் எனது அன்பு கலந்த மகிழ்ச்சி கலந்த பாராட்டுக்கள். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி, சிறப்பு. நாளை வியாழன்கிழமை என்றால் பயிற்சி இருக்கும். நாளை பயிற்சி இல்லை என்பதால் நமது நிகழ்வு கதை சொல்லிகளை வரவேற்கிறோம். நாளை கதையாடல் நிகழ்வு அற்புதமானது, ஒரு பயன்படக்கூடிய சுவாரஸ்யமான சிறப்பான ஒரு சிறுகதையை கொண்டு வாருங்கள். பெரும் கதை வேண்டாம், சிறுகதையை. தங்களுக்கு ஒரு 5 நிமிடங்கள் வழங்கப்படுகின்றன என்றால் 5 முதல் 7 நிமிடங்களில் நீங்கள் என்ன கதை கூறுகிறீர்கள், அந்த கதையின் மூலமாக அறியலாகக்கூடிய ஒரு மாரல், நீதி என்ன அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சோ கதை சொல்லி நிகழ்ச்சியை நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய அன்பு சகோதரி கவிசன். இதுல இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா, இப்போ கேத்ரின் மெட்டில்டா அம்மா வந்து இணைந்திருப்பது, இன்றைய நிகழ்வில் இணைந்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவங்க அருந்தமிழ் சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பினை நிறுவி அதில் பற்பல நிகழ்வுகளை நடத்தி வருகிறார்கள். தொடர் பட்டிமன்றத்திலிருந்து பற்பல நிகழ்வுகளை நடத்தி வரக்கூடியவர் இங்கே இன்று பட்டிமன்றத்தில் இணைந்ததில் மிக்க மகிழ்ச்சி. அவருக்கும் எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் அன்பையும் நாங்கள் வெளிப்படுத்திக் கொள்கின்றோம். தேன்மொழி அம்மா அயராது ஏதோ பணியில் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றேன், பயணத்தில். அப்பொழுதும் கூட இணைந்து கருத்துக்களை வழங்கியதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பேசியிருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சியும் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாளை கதையாடல் நிகழ்வில் பார்ப்போம். 5 நிமிடங்கள் கூடுதலாகிவிட்டன. 8:30க்கு முடிக்க வேண்டும். மணி இப்பொழுது 8:35. சோ 5 நிமிடங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டோம், பரவாயில்லை. அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தினையும் கூறி விடைபெறுகின்றோம். கதிரவன் ஐயா ஏதாவது சொல்லணும் ஐயா? நன்றிங்கம்மா. நன்றி. மகிழ்ச்சி. அனைவரும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. பாராட்டுகள். மென்மேலும் சாதனை படைப்பதற்கு அனைத்து கரங்களையும் வந்து சேர்ப்போம். மகிழ்ச்சி. வாழ்த்து. ஒரு வித்தியாசமான சாதனை படைப்பதற்கு விரைவில் தாங்கள் அனைவரையும் அணுகுகின்றோம். இதுவரை யாரும் படைத்திடாத ஒரு சாதனையாக அது இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய. ஹேய் குட்டி பையில எப்படி இருக்கிறாய்? எங்க அக்கா? சாரி, ஐயோ பேசிட்டு மறந்துட்டேன். ஓகே.